வணக்கம் அண்ணா. வணக்கம் இளந்திரையன். ஸோ உங்களோட சின்னலேருந்து தெரியும் ஸ்கூல்லேருந்து சரி. மதர்சி ஸ்கிரிப்ட் வாட்ச் அப்புறம் நாங்கள் கூடுதலாக நீங்கள் லைப்ரரி ஒரு நாளில் ஃபிலிம் பற்றி கூட காய்ச்சினாங்க. நீங்களும் ஒரு ஆக்டிவாக ஃபிலிம்குள்ளே ஈடுபாடோடு இருந்தீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்த கௌதம்னா ஒரு அகடமிக் பர்சன் கூடுதலாக எனக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கல இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபுல் டைம் ஃபிலிமுக்குள்ளேருந்து ஏர்ன் பண்ணுற ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஜேர்னி இருக்குல்ல, இந்த ஜேர்னியில் நீங்கள் 2 விஷயம் பார்த்துருக்கீங்க. லோக்கல் களம் பார்த்துருக்கீங்க, முதல் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ வேற ஒரு களத்தில் இருந்தோன்னு எங்களை இப்போ பார்க்குறீங்க. இப்போ நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜேர்னிக்குள்ளே உங்களோட பர்சனல் ட்ராவல் எப்படி இருந்தது? ஃபிலிமுக்குள்ளேயே நிலைச்சு நிற்கிறீங்க, அகாடமிக்காக போய் பண்ணுறது எப்படி இருக்குது? எனக்கு அப்படி ஒருத்தரையும் தெரியாது எனக்கு. ஓகே. தேங்க்ஸ் இளந்திரையன். எனக்கு மதர்சி இன்றைய வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஐ ஹவ் எவர் ரெட். அடுத்தது என்ன சொல்கிறது, அது இன்றைக்குமே இந்த காலத்தில் அது வந்தாலும் அதுக்கான ஒரு அந்த அதுக்கான தேவை இருக்கின்றதான். ஸோ ஹோப் என்ன சொல்கிறது, மதர்சி வெரி ரீசெண்டாக வெறும் பண்ணி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அது நான் நினைக்கிறேன் அது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் வாசிச்சு ஒரு 5-7 இயர்ஸ் இருக்கும். 18-19 7 இயர்ஸ் இருக்கும். இன்றைக்குமே அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ யா. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ஹை ஸ்கூல் செய்கிற காலத்தில் எனக்குமே அப்படி ஒரு எனக்கு முன்னுக்கு அகடமிக் சைடால் போய் ஃபிலிமுக்குள்ளே போனான்ட்டு எனக்கு ஒரு பார்த்து தெரிஞ்ச மாதிரி இருக்கையில். இப்போ நான் ஹை ஸ்கூல் மட்டும் எனக்கு இது ஒரு ஆப்ஷனாகவே இருக்கையில். ஹை ஸ்கூல் மட்டும் என்ன சொல்கிறாங்க, எங்களோட வீட்டை அப்பா சார்ந்து தமிழ் இலக்கிய பேக்ரவுண்ட் சரியாகவே இருந்தது. அப்போ உங்களுக்கு தமிழ் சோமேரன். அப்போ ஸோ வீட்டை வந்து அவ்வளோ புத்தகங்கள் இருந்தது. அப்போ சின்ன வயசுலேருந்தே இன்பம் வாசிக்கும் இன்பத்துக்காகவே புத்தகம் வாசிக்கிறான்றது எங்களோட வீட்டை ஒரு ஹேபிட்டாக இருந்தது. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டைக்குமே நான் ஒரு அது வீட்டை ஒரு ஆர்டிஸ்டாக அப்பா அந்த ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து வளர்கிற ஒரு செகண்ட் ஜென்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற தோட் வந்து எப்படி இருந்தாலும் படித்த ஒரு ஒயிட் கலர் ஜாப்புக்கு போயிடும்ன்றோம் தான் பேரும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டன் பாஸெல்லாம் நீங்கள் இதை ஒன்று செய்யலாம். ஆனால் என்ன சொல்கிற ஒரு மனதளவில் ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஏண்டா நீங்கள் முன்னுக்கே ஒரு ஃபாதர் ஃபிகர் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் கூட இப்போ ஒரு பேச்சாளராகவும் அறியப்பட்ட ஒரு ஆள். ஒரு சர்வெண்டாக ஒரு பேசிக்காக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக ஒரு செக்யூரிட்டி இருக்குது தானே. எஸ். ஆனால் அதை என்ன சொல்கிறது, இந்த மூட் ஸ்விங்ஸ் ஆர்ட் சார்ந்து வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது தானே. இப்போ ஒரு அதில் கணக்காக பார்த்துக்கணும், ஒரு நல்ல பேச்சு பேசிட்டு வந்தாருன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தாலும் 5 மணித்தாலும் ஹி ஒன்ட் ஸ்லீப். அடுத்து எக்ஸைட்மெண்ட். அடுத்து என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல கொஞ்சம் பேச்சு சரியாக இல்லைன்றோன்னே வில் கம் அண்ட் ஒரே அலோட். அது நேரம் என்ன சொல்கிறது, இப்போ இங்கே ஒரு பட்டிமன்றமோ இதாக இருக்கட்டும், கணக்க ஹி ஹேட் டன் மோஸ்ட்லி வாலண்டியர் ஒர்க்ஸ். அப்போ அது சார்ந்தது. அப்போ அம்மாவும் அதுக்கு சரியான சப்போர்ட்ன்றபடியால் எங்களோட வீட்டில் அது எஃபெக்ட் பண்ணல. ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து அது சார்ந்த ஒரு பெரிய இன்புட்டோ இல்லாட்டி ஒரு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லாமல் இருந்திருந்தால் இட் வுட் ஹவ் பீன் அ வெரி ஹாரிபிள் சைல்ட்ஹுட்னே சொல்லியிருப்பேன். ஏன்டா அப்போ பெரும்பாலும் நிகழ்ச்சிகள்லேயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்போ நாங்களுமே சின்ன வயசில் எங்களுக்கு அவுட்டிங்ன்றது அப்போ பேச்சுக்கு போகிற இடங்கள்ல எங்களை கூட்டி கொண்டு வரோம். அது என்ன திலீபன் திடல்ல இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போ இங்கே என்ன சொல்கிறது சட்டிக்குளம், அடுத்தது இவன் என்ன சொல்கிறது சிங்கப்பூர் மட்டும் அது நடந்தது. அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்கிறது ஒரு என்ன நானுமே பேசியிருக்கிறேன் டிபேட் இந்த ஹை ஸ்கூல் டேஸ். அடுத்தது இது எல்லாமே மெயின் என்ற ஒரு அவுட்டிங்காக இருந்தது டிபேட்டும் ஸ்பீச்சஸும் தான். ஆனால் இன்றைக்குமே நான் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஐ நெவர் தாட் நான் ஒரு ஃபுல் டைம் ஆர்டிஸ்டாக இருப்பேன்ண்டு நான் அன்றைக்கும் யோசிக்கல. அடுத்து இன்னும் இதில் ஒரு நல்ல விஷயம் இருந்தது, 6ஆம் ஆண்டு இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணுறேன். அப்போ அப்பா வந்து அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் யூரோப் ஸ்பீச்சஸுக்கு போய் வரக்கூடியவர். அப்போ எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஒழுங்கான ரூட்டிங் வரணும்னுக்கா ஒரு அனிமேஷன் படம் வீட்டை அங்கே கிடைக்கக்கூடிய எல்லா பெஸ்ட் டிவிடிஸும் வீட்டை இருக்கும். அப்போ ஃபைண்ட் இன்மோலேருந்து சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்கிறது ஒரு படங்கள் என் அப்பா நல்லா படம் பார்க்கக்கூடியவர். அப்போ அண்ணாவும் நல்லா படம் பார்க்கக்கூடியவர். அப்போ வீட்டிலேருந்து என்ன சொல்கிறது சோஷியல் ரிடம்ஷன்லாம் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு டைம்லேயே பார்த்து இது நல்ல படம் ரெண்டு தெரியுது. அப்போ அதால் பெரும்பாலும் ஒரு நாயகபிம்பம் சார்ந்த இது இன்றைக்குமே இருக்கையில் கூட டிரெக்டர்ஸ் ஓரியன்டாக ஸ்டோரி ஓரியன்டான ஒரு தேர்டில் அப்பயே இருந்த மாதிரி சொல்லணும். ஆனால் இதெல்லாமே ஒரு சைட் லைன். இப்போ வந்து A லெவல் முடிகிற டைமில் தான் இன்செப்ஷன் பார்க்குறேன். அப்போ இன்செப்ஷன் பார்த்தா குறிப்பாக என்ன சொல்கிறேன் பாரிஸ் டவுன் அந்த ஃபோல்டிங் சீன் ஒன்று இருக்குது தானே, அது இன்றைக்கும் அதை பார்த்தோன்னா இது என்னோட விஎஃப்எக்ஸாகவும் இருக்குது. ஆனால் விஎஃப்எக்ஸும் இல்லை, என்னால் பிலீவபுளாக இமர்ஸாக அதை பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ அது நான் நினைக்கிறேன் இந்த மெமரியில் ஒரு முதலாவது ஸ்ட்ராங் பாயிண்ட். இதே நல்லா கூலாக இருக்குது கண்டுட்டு. இப்போ வந்து எங்களுக்கு ஏஎல் யூனிவர்சிட்டி கிடைக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், ஏஎல் முடிஞ்சதுலேருந்து 1.5 வருஷம் யூ வில் ஹேவ் அ வெயிட்டிங் பீரியட். அப்போ நான் என்ன சொல்கிறது அந்த டைம் சீமா ட்ரை பண்ணுறேன், ஒன்று ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் Canon 5D Mark III வருது. அப்போ எனக்கு முந்தியுமே இல்லை ஒரு டிஜிட்டலாக மாறுது. அது எங்களுக்கு டிஜிட்டலாக அக்சஸாக கிடைக்குது. அப்போ ஓகே கொஞ்சம் டைம் இருக்குது, அப்போ கொஞ்சம் வாசிச்ச பேக்ரவுண்டும் இருக்குது, கொஞ்சம் படங்கள்லேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி இந்த டைம் ஏதாச்சும் கேபிட்டலைஸ் பண்ணுவோம் வந்துட்டு கொஞ்சம் தேர்ட் டேக்கில் தான் அது
உங்களுக்கு தெரியும் தானே இப்போ மூவின்றது உள்ளுக்குள்ளே போக ஒரு சுழி மாதிரி இழுத்து கொண்டே போவோம். அப்போ இன்னும் படிக்க வேண்டிய நிறைய இருக்குன்றது தெரிய வருது. அப்போ ஸோ அந்த டைம் ஐ ஃபோர்ஸ் போனேன். அண்ட் பட் தென் நான் இந்த சைல்ட்ஹுட்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் போகணுமென்று தான் விருப்பம் இருந்ததுக்கு மெயின் ரீசன் அயன்மேன் படம் அதுவுமே ஒரு ஃபிலிம் தான். அப்போ அயன்மேன் பார்த்துட்டு நான் கட்டாயம் என்ன சொல்கிறது ஐ ஷுட் எண்ட் அப் இன் எலக்ட்ரானிக்ஸ். அதுவுமே எலக்ட்ரானிக்ஸ் அப்போ மொரட்டோவில் மட்டும்தான் என்ன சொல்கிறேன் அந்த நேமோடு இருந்தால் அப்போ மொரட்டோ போனால் தான் எலக்ட்ரானிக்ஸ் போகலாம்ன்றதுக்காகவே அது என்ன மொரட்டோ வேண்டாம் மெரிட் போகணும். அப்போ ஸோ வாஸ் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் ஒன் தட். மொரட்டோ போய் சொன்னால் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீல்ட் செலெக்ஷன் அதில் ஓரளவு டொப் பண்ணால் தான் முதல் 100 தான் எலக்ட்ரானிக்ஸில் போகலாம். அதுக்கு மட்டும் எலக்ட்ரானிக்ஸ் போய் முதலாவது லெக்சர் டெலிகம்யூனிகேஷன் முதலாவது லெக்சர் முடிய தெரிஞ்சிட்டு இது எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை. முதலாவது லெக்சர் என்ன காரணம் மட்டும் அப்போ தான் முழங்கிச்சு. அயன்மேனில் பிடிச்சது அயன்மேன் சூட்டோ அதோ இல்லை, அயன்மேன் ஸ்க்ரீன் பிளே என்றது அப்போ தான் முழங்கு. படத்தால் பிடிச்சி நான் வந்திருக்கேனே தவிர படத்தில் டெக்னாலஜி இல்லை. இனி திருப்பி சீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? இப்போ கிட்டத்தட்ட என்ன சொல்கிற ஒரு 19 வருஷம் 20 வருஷம் ஐ தோட் ஐ மீன் அகடமிக்கை இங்கே 3 எடுக்கிறேன்னு நாங்கள் போய் என்ன ப்ரானிக்ஸில் 20க்குள்ள வரேன். இப்போ எந்த ஸ்கில் செட்டுமே இதுக்கு யூஸ் ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ ஸோ ஹார்ட் ப்ரோக்கிங். இப்போ அதை ஷேர் பண்ணுறதுக்கும் அங்கே என்ன சொல்கிறது பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்டா பெரும்பாலும் எல்லாருமே அகடமிக் ஓரியன்ட் ஆகல. அப்போ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கமலஹாசன் அவன் அங்கே போய் சைல்ட் ஃபர்ஸ்ட் வந்தான். அவன் நான் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஹீ கைண்ட் ஆஃப் டுக் மீ அண்டர் ஹிஸ் விங். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லாட்டி என்னுடைய பெரும்பாலும் நான் இந்த ஜேர்னியில் வந்திருக்க மாட்டேன். ஏன்டா ஹி வாஸ் டூயிங் ஆல் த கோப்பி ஆச்சு. அடிக்கடி சொல்கிறது இந்த முதல் 2 செமஸ்டர் நான் ஜூனி போன டேஸ் அடுத்த 6 செமஸ்டர் போனதிலும் பார்க்க கூட. அப்போ அவன் தான் எனக்கு கூப்பி எடுப்பான் இது எடுப்பான். அடுத்தது பீயிங் ஐலண்ட் ஃபர்ஸ்ட். இப்போ அவனோட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று இருந்தது. அப்போ ஸோ எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது இப்போ வாட் எவர் ஐ கேன் டூ அந்த 4 years அண்ட் ஒரு தெளிவு வீட்டாலையும் இருந்தது. இப்படியே அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு ஒர்க் கிடைக்கும், ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக வரப்போறோம்னா அந்த 3 years ஐ திங்க் நான் அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணான்னு சொல்லுவேன். இது வரப்போதா இல்லையா நான் ஒரு முடிவு கண்டாகணும். ஏன்டா யூனி முடிஞ்ச பிறகு திருப்பி நான் இப்படி ஒரு ரிஸ்க்கை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாது. எனக்கு வருதா இல்லையாண்டா எனக்கு அந்த 3 yearsல அப்போ சர்ச் பண்ணி கொண்டிருக்கல. ஓகே எனக்கு பிடிச்சது ஃபில்ம் மேக்கிங்காக இருக்குது. ஆனால் இந்த பேக்ரவுண்ட் மேத்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்குது. என்னென்று பிரிட்ஜ் பண்ணலாம்டா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமேஷன் வருது. அப்போ ஸ்ரீலங்கா சார்ந்த அப்போ என்ன சொல்கிறது 2013-14 டைம்ஸ் ஸ்ரீலங்கா சார்ந்த ஒரிஜினல் ஹிஸ்டரியில் கூட பேசிக் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் 101 மொழியிலே இருக்கையில். அப்போ இப்போ இன்டர்நெட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிற ஒரு ஆர்டிக்கல் என்ன சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்ல பெருசாக இருக்காது. ஏன்னா எங்கேயாச்சும் மீடியம் போஸ்ட் இல்லாமல் ஒரு 3 லிங்க் 4 லிங்க் அப்படி தான் இருக்கும். அப்போ ஓகே இன்டர்ன்ஷிப் எங்கேயாச்சும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்கிற இடம் சேவ் பண்ணிட்டு தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் இன்டர்ன்ஷிப். அது எங்களோட 7வது செமஸ்டர் சிங்கப்பூரில் போய் எஸ்யூடியில் செய்தேன். அது எனக்கு ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் படிக்குவீங்க. அதுன்ற இன்டர்ன்ஷிப் ஒரு கிராஃபிக்ஸ் இல்லை ஒரு விஎஃப்எக்ஸ் இருக்கிற ஒரு ஏதோ ஒரு சம்திங் அதுக்கு என்ன கனெக்ட் ஆகும்? அது என்ன விஎஃப்எக்ஸ்லையும் கோடிங் அந்த கோர் என்ன சொல்கிறது கிராஃபிக்ஸ் மொடியூல் எழுதுகிற அந்த ஒரு இதுக்கெல்லாம் போனேன் C++ல. ஸோ கிட்டத்தட்ட ஓப்பன் ஜிஎல் அது சம்மந்தம் அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது உங்களுக்கு ரெண்டர் பண்ணுறதுக்கான ஒர்க் எப்படி கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ணுறது ஒன்றுக்கு ஒரு ரிசர்ச் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் போனது. அப்போ கிட்டத்தட்ட அந்த டைம் பரல. இப்போ ஜூனி டைம்ஸில் வந்து என்ன மார்க்ஸ் வாஸ் கெட்டிங் டவுன். ஏன்டா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு செகண்ட் அப்பர் தான் பாஸ் அவுட் இல்லை. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போய்க்கல டீன் லிஸ்ட்டில் போய் என்ன நான் படித்து கொண்டு வந்தேன். ஜூனி பாடம் படிக்கல வெளியால் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மாடியூல்ஸ் அதெல்லாம் என்ன சொல்கிறது அப்போ கொஞ்சம் MWC கோர்சஸ் ஓரளவு வேற ஆரம்பிக்குது. இந்த டைம் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டீங்களா? எஸ் முதலாவது ஷார்ட் ஃபிலிம் 2015 அப்பன் எகைன் அந்த டெஸ்ட் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க தானே. எல்லாருக்குமே முதல் விருப்பம் இருக்கிற உண்டு. எனக்கு திறமை இருக்கா ஒன்றுக்கு தானே. திறமைன்னு நான் சொல்கிறது என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறோம் இஸ் ஃபர்ஸ்ட் காமர்ஸ் தென் சயின்ஸ் அப்புறம் தான் ஆர்ட். ஸோ இந்த ஆர்ட் சார்ந்து விருப்பப்பட்டு தான் உள்ளுக்குள்ளே போகிறேன். போனாலே என் பாக்கெட்லேருந்து காசு போடணும்னு ஒன்று வருது காமர்ஸ். தென் இதுக்கு இவ்வளோ என்ன சொல்கிறேன் என்கிட்ட இருந்தது பேசிக் கேமரா. அந்த கேமராவுக்கு வேறு இன்டர்சேஞ்சபிள் லென்ஸும் இல்லை. ஸோ அப்போ நான் ஓகே இது சார்ந்து எடுத்தால் நீ என்ன சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண போகிறேன். அப்போ எடிஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது கல் பண்ணி நிற்கிறேன் ப்ரீமியோ ப்ரோக்ராம் ஒன்று. அப்போ எடிஎஸ்ன்னு ஒன்றுண்டா அது ஒன்று தான் இப்போ என்ன சொல்கிறோம் கொஞ்சம் என்ன கிரெக் வெர்ஷன் இல்லாத ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொஞ்சம் ஓரளவு செய்யலாம். அப்போ இதில் எடுத்து செய்யலாம்னு உள்ளுக்குள்ளே போய்க்கலாம் 2014. அப்போ எனக்கு ஒரு என்ன காலில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் மாதிரி. அப்போ ஸோ 1 month ஐ வாஸ் ஓ ஃப்ரம் ஜூனி. அது என்ன ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ஜர்ட். இந்த 1 month எதுவுமே லிட்டலாக ஒன்றும் பண்ணிடல. அது படுத்து தானே கிடக்க போகிறேன். அப்போ அதில் ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்கிரிப்ட் அது என் ரியல் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு ஒன்று நடந்தது. அப்போ அது செய்யக்கல அது கொஞ்சம் என்ன சொல்கிறது அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்கிறேன் பார்க்க இப்படி என் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி அவன் சூசைடில் ஹி வாஸ் நோ மோர். அப்போ சூசைட் வச்சாந்து அப்போ எனக்கு செய்கிற டைம் எல்லாம் ஓகே அது கொஞ்சம் பர்சனல் ப்ரொஜெக்டாகவே இருந்தது. இண்ட வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் அது 10 வருஷம் ஆகிட்டு இண்ட வரைக்கும் என் பெஸ்ட் எஃபர்ட் அண்ட் உழைப்பை நான் கொடுத்ததா நான் அதை தான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து மோதான ப்ராஜெக்ட் இட்ஸ் வாஸ் அ காலிங் மாதிரி தான் எனக்கு. அது ஒரு அழைப்பு மாதிரி அது எப்படியாச்சும் செய்திருவான்னு அது கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்ல ரெக்கக்னிஷன் கொஞ்சம் ஒவ்வொரு சைட்லேயும் கிடைக்கல. ஓகே
அப்போ டெஸ்ட் ஆஃப் வாட்டரை ஓரளவு செக் பண்ணியாச்சு. அப்போ இதில் இனி முழு இல்லாமல் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ரிமைனிங் த கொஷின். அதில் என்னென்னா இப்போ நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதே ஆக்களுக்கு தெரிய வர்றது அந்த இடத்துல. அந்த இடத்துல இப்போ எனக்கு வேண்டா இப்போ அப்பா அம்மா சைட்டில் இப்படி இருந்த வேண்டாம், அப்போ அம்மா ஆல்வேஸ் என்கரேஜிங். இப்போ அவைக்கு என்ன ஒன்று இருந்தேன்டா லைக் அப்படி சொல்கிறது, இப்போ இது ஒரு இவனுக்கு ஒரு செக்யூரிட்டியை தருமா, ஜாப் செக்யூரிட்டியை தருமான்னு ஒன்று இருந்தது. தென் அதுக்கு இப்போ மிஷ்கின் இருந்து அப்படி பண்ணி 1-2 ஓட் வரைக்கல. தென் அவர் அப்பா அம்மா ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறபடியால் இப்போ அவருக்கு விளங்குது. ஓகே இவன் போய் எப்படியோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதுக்குள்ள ஒன்று தெளிச்சிருவான் போல, சோய் பண்ணிடுவான் ரெண்டு ஒரு ஃபீல்டு இருந்தால். ஆனால் யாருக்குமே அந்த என்ன சொல்கிறது, இப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் நான் இந்த கோடிங் சைட் ப்ரோக்ராமிங் சைடில் போகிறது யாருக்குமே அப்பயும் தெளிவு இருக்கல. இப்போயுமே நான் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்னு இப்போயும் என்ன சொல்கிறது, வெரி ஃபியூ பீப்பிள் என்னென்னு கேட்டால் நான் பேசிக்காக படத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறது. பட் லிட்டலாக இப்பயும் அங்கே ஒர்க் பண்ணுறது மோன் டெக்னிக்கல் சைட். யா ஸோ இப்போ ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸுக்குள்ளே தான் ஒரு இதுக்குள்ளே இருக்கீங்க. நான் உங்களோட இந்த ஸ்டார்டிங் ஜேர்னி உண்மையாகவே விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணதா இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லரா ஒரு ஃபிலிம் மேக்கரா? இல்லை இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணணும் மாட்டாங்க. இப்போ எனக்கு ரெண்டுமே ஈக்குவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன்னு தான் நான் சொல்லுவேன். அது குறிப்பாக எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ டிரெக்டர் அண்ட் கார்டரில் இன்றைக்குமே நான் கால் பண்ணுறேன். இன்றைக்குமே எனக்கு அதில் பெரிய விருப்பம் இருந்தாலும் ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் இஸ் த அட்மோஸ்ட் திங். அதுக்கு நான் க்ரோ பண்ணேக்கில் பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது சினிமா. ஏன்னா இப்போ ஐ வாஸ் பிட் ஆஃப் இன்வால்வ்டுன்னு என்ன சொல்கிறது, கூத்துகள் இதில் டாக்குமெண்ட் பண்ண போயிருக்கேன் முதல். அது என்ன நூலம் ஃபவுண்டேஷன், அப்போ நான் ஃபில்ம் மேக்கரண்ட் இல்லை, ஃபவுண்டேஷனுக்காக நூலகம் இதாக ராவணேசன் கூத்து டாக்குமெண்ட் பண்ண போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டிபேட் பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. அப்பா சார்ந்து ஸ்பீச், அடுத்த நல்ல பிரதநாடு இறங்கிடலாம் பார்த்துருக்கேன். எனக்கு சினிமா சார்ந்து எக்ஸைட்டிங்காக இருந்தது என்னென்னா எல்லா ஃபீல்டுண்ட பெஸ்ட்டையும் இதில் யூ கேன் இன்கோப்ரேட் ரைட். இப்போ எல்லா ஃபீல்டுண்ட பெஸ்ட் அபிலிட்டி நீங்கள் கொண்டு வரலாம் உண்டைக்கில் அது ஸ்டோரி டெல்லிங்குக்கு ஒரு பெரிய ஒரு அப்படி சொல்கிறது. இப்போ டூ மெனி குக்ஸ் ஸ்பெல் த சூப் மாதிரி எனக்கு இதுலேயுமே தனிப்பட்ட விசேட சித்தி இருக்கையில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த விருப்பம் இருந்தது. அது அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே இங்கே என்ன சொல்கிறது, விஷயம் தெரிஞ்ச ஆக்களை வச்சுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை உருவாக்கலாம்ன்ற ஒரு ஃபீல் இருக்கேக்கில் ஒய் நாட் என்ன சொல்கிறது மூவி மேக்கிங் ரெண்டு ஒன்று இருந்ததை தவிர இப்போ இன்னும் வேறு அதை நாங்கள் துறைச்சாக இப்போ இப்போ என்ன சொல்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி ரிலேட்டடாக அந்த பிளாட்ஃபார்ம் வேறையாக மாறிக்கல இந்த பேஷன் அதை நோக்கி தான் இருக்குது. அப்போ சினிமான்றது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தங்கும் விடுதி மாதிரி தான். ஆனால் சினிமானது என்றைக்குமே இருக்க போகுது. ஸோ ஐ இன்ட்ரெஸ்டட் பட் ஃபில்ம் மேக்கராக இருக்க போகுது. ஆனால் பட் என்றைக்குமே ஒரு ஸ்டோரி டெல்லர்ன்றது தான் ஐ வுட் சே. அது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கதை சொல்லியா என்ன சொல்கிறது ஆக்களுக்கு நேர அப்போ சொல்கிற மாதிரி நேர கதைச்சாலும் ஓகே, இல்லாட்டி என்ன சொல்கிறது ஒரு விஆர் ஹெட்செட் டூடாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலுமே எனக்கு அது ஓகேன்னு தான். எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டோரியை இப்படி பெட்டராக சொல்கிற மாட்டா தான். அண்ட் பார்ஷலாக இங்கே என்ன சொல்கிறேன், எனக்கு இப்போ ப்ரோக்ராமிங் வந்து இப்போ நான் கிரேட் 17 சாக் லெவல் ஐடி ஒலிம்பியாட் போகக்கூடிய ஒரு சூழல் நினைக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் சின்ன வயசுலேயே ஐ ஹவ் ஸ்டார்டட் கோடிங். அப்போ எனக்கு இன்றைய வரைக்குமே இப்போ என்ன சொல்கிறது சில பேர் இந்த சுடக்கு பசல்ஸ் செய்வாங்க தானே, அது மாதிரி என்ன சொல்கிற ஒரு லீட் கோட் ப்ரோக்ராம் எடுத்து ஒரு அல்கோரிதம் சால்வ் பண்ணுறன்றது ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி. அடுத்தது இப்போ எதுவுமே செய்ய விடாட்டி கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறன்றது இல்லை. அது ஏலே அந்த அந்த ப்ராப்ளம் சால்விங்ன்றது நீங்களும் மேத்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, லைக் இப்போ மூலிகிறோம். அடுத்து என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு சயின்ஸில் பியூர் மேத்ஸை மட்டும்தான் பியூர்ன்னு கூப்பிடலாம், மற்ற எல்லாமே அப்ளைட் சயின்ஸ் தான். அப்போ இதில் இருக்க இந்த பியூர் தன்மை இருக்குது தானே, அது மோர் லைக் எப்படி சொல்கிறது அது ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தரலாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி கூட மோர் ஃபிலோசபிக்கலில் நீங்கள் ஓரளவு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமாண்டா மெட்ஸ் அண்ட் பியூர் மெட்ஸ் யூ கேன். ஸோ இது ஜஸ்ட் பர்சனல். ஸோ இப்போ முதல் இந்த காலத்தில் வேலை செஞ்சுருக்கீங்க வந்து இந்த ஹார்ட்ல இருந்து சில படங்களில். இப்போ அப்போ நீங்கள் பார்த்த இங்கே இருந்த சினிமாவும் இப்போ நீங்கள் பார்க்குற சினிமா இப்போ வந்து நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கீங்க. எஸ் எஸ். ஸோ காலத்தை பார்த்து கொண்டே இருக்கீங்க, தொடர்ந்து அவதானிச்சு கொண்டிருக்கீங்க. என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? முதலாவது அப்பன் இப்போ இந்த 5 years கேப்பில் எப்படி சொல்கிறது கணக்கு ப்ரொஜெக்ட்ஸ் வந்துருக்குது. இப்போ எனக்கு வெந்தெந்த காடு அதில் நான் கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ வெந்தெந்த காடும் அந்த மாதிரி படங்கள் விரைக்கில் எங்களுக்கு இருந்த டெக்னிக்கல் ரிசோர்ஸ் லிமிடேஷன்ஸ் இருக்குது தானே, அது ஓரளவு இப்போ தளர்ந்துருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்டா இப்போ என்ன சொல்கிறது இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு டீம் சார்ந்து இப்போ ஜெஃப்னாலே ஓரளவு ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏரியல் எக்ஸால இருந்து ஓரளவு லைட் செட்டப் எல்லாமே வந்துடுது. அப்போ எனக்கு அது சார்ந்து இப்போ டெக்னிக்கல் சார்ந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓரளவு லோ பட்ஜெட்டில் நாங்கள் என்விஷன் பண்ண ஷொட்டை ஓரளவு கன்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இப்போ இருக்குது. ஆனால் எகெயின் ஸ்டோரி லைன்லையும் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மெயின் இந்த 2 ஏரியா தான் ஐ திங்க் என்ன சொல்கிறது கோர் ஃபார் ஃபில்ம் ஈவன் எனி ஸ்டோரி டெல்லிங். அதில் என்ன சொல்கிறது இப்போ ஒரு கதகளி என்றாலும் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மேட்டர். அது மாதிரி இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்தும் எகெயின் கதகளிக்கெல்லாம் நாங்கள் என்ன ஸ்டோரி சொல்கிறோம்,
அண்ட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு டெல் அ ஸ்டோரி இன் டிஃப்ரெண்ட் மீடியம் அண்ட் பிளாட்ஃபார்ம். இந்த ரெண்டும் ஒரு பெரிய பாய்ச்சலை கண்டிருக்கா இல்லாட்டி அது சார்ந்த கொலாபரேஷன் நடந்திருக்காண்டா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் அதை நாங்கள் இன்னும் கிரியேட் பண்ணலையோ இல்லாட்டி எங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலும் வந்து அந்த டெக்னிக்கல் ரிசோர்ஸஸை அசம்பிள் பண்ணுறதுலையும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் இப்போ தட்ஸ் குட், அது தேவை. அண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரோக் நடக்கணும், ரைட்? இப்போ முதல் வந்து டிஜிட்டல் ஹேண்ட் ஒன்று வந்திருக்காட்டி நானெல்லாம் இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பேனாண்டே எனக்கு ஒரு டவுட் தான். ஃபில்ம் இருந்தால் டெஃபினெட்லி இந்த சான்சஸ் சரியான கம்மி, ரைட்? இப்போ நான் ஒரு ஃபில்ம் எடுத்து அப்போ ஸோ டெக்னிக்கலாக வர ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓரளவு இன்றைக்கி எங்களோட யங்ஸ்டர்ஸ் கேப்சர் பண்ணுறாங்கன்றது ரியலி குட். பட் அதே ஃபோக்கஸ் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, ப்ரைம் லென்ஸா இந்த லென்ஸா அனமோஃபிக் லென்ஸாண்டு கதைக்கிறதுக்கு நாங்கள் போடுற நேரம் இருக்குது தானே, அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ நேரம் ஸ்டோரி டிஸ்கஷனில் போகுது, எவ்வளோ நேரம் பெர்ஃபார்மன்ஸுக்கான அரங்காட்டுகைகள் நடக்குது, ஈவன் ஒரு ஷூட்டில் எவ்வளவு ரிஹர்சல்ஸ் முன்னுக்கு நடக்குது. இது கொஞ்சம் எனக்கு இன்னும் அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணலையோ அண்ட் ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்டா கிவன் தட் அங்கே நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட இங்கே பார்க்கல இதில் ஒரு தொய்வு இருக்குது. இவ்வளோத்துக்கும் ஸ்டோரிஸ் இருக்காது. எகெயின் நான் அதான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டோரி, இட்ஸ் ஹவ் வி ஆர் டெல்லிங். ஸ்க்ரீன் பிளே சார்ந்து ஸ்ட்ரக்சர் சார்ந்து கொஞ்சம் இன்னும் நாங்கள் ஒர்க் பண்ணணுமோ அண்ட் ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ இடையில சொல்லியிருந்தீங்க இப்போ டிஜிட்டல் மாறேக்குள்ள தான் நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா இப்போ அந்த டிஜிட்டல் வந்ததே ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வந்தது, நிறைய பேருக்கு ஈஸியாகினது ஃபிலிம் மேக்கிங்க. இப்போ ஏஐ வருது, இப்போ இந்த 3 நாள் பாசரை முடிஞ்சிருக்கு, முடிகிற டைம் நான் கிளியராக பார்க்குறேன் என்னடா இன்னும் சில விஷயத்தை ஈஸியாக பார்த்து பயங்கர ஈஸியாக இருக்குது. சில விஷயம் நாங்கள் ஒரு ட்ரையல் செஞ்சு பார்த்துருக்கோம் ஒரு ஷார்ட், அப்போ நிறைய ஓப்பன் ஆகுது. இப்போ 5 வருஷமாக செய்யலாமே அந்த விஎஃப்எக்ஸுக்கு ஓப்பன் கிடைக்குது செஞ்சு பார்க்க. ஓகே இது இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இவ்வளோ பெரிய பில்டப் எல்லாம் பண்ணி தெரிஞ்ச ஒரு வேலை இப்போ சிம்பிளாக மாறிட்டு. ஸோ இந்த புது ஏஜுக்கு வர்றோம் இல்லை, இது என்ன இளம் சினிமா கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது? ஷோ இதுக்கு முன்னே நான் ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஏஐ பூம் இஸ் ரியல். ஏஐன்ற டேர்ம் தான் எனக்கு அதில் கன்ட்ரடிக்ஷன் இருக்குது, பட் வாட் இஸ் கண்ட்ரிபியூட்டிங்கிறது ரியல். இப்போ அதில் வந்து இது ட்ரூவா ஃபால்ஸாண்டு இந்த டபுள் மைண்டடாக இருக்கிறார்கள் இன்சாந்தனன் சொல்லக்கூடிய உண்டு. இது ரியலாக இட்ஸ் ஷிஃப்டிங் த ஷேப்பிங் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஷோர். ஓகேவா? இப்போ குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு 18th செஞ்சுரியில் நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய இதை சொல்லலாம். ஏன்டா ஒரு 4-5 இயர்ஸாக நானுமே என்ன சொல்கிறது ஒரு டபுள் மைண்ட்லாம் இருந்தேன் நான். இதுக்குள்ள ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்திட்டா இல்லையா அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் இது தரக்கூடிய அந்த ஸ்பீட் அண்ட் சப்போர்ட்ன்றது வந்து அன்இமேஜினபிள். ஸோ ஏஐ இன் ஃபில்ம் மேக்கிங் இஸ் ரியல். ஸோ யூ கேன் எம்ப்ரேஸ் இட் என்றதான் என் ஃபர்ஸ்ட் தாட். தென் செகண்ட் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குண்டா, இப்போ ட்ரெடிஷ்னலாக எங்களுக்கு ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஒரு லைனப் ஒன்று இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போகும். அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லையுமே சேம் ப்ராசஸ் தான். அது விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஈவன் பீங் அ பார்ட் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுலேயும் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது சேம் என்ன கன்செப்ட் போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கணக்கு இட்ரேஷன்ஸ்க்குலாம் அதில் போவோம். இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்டா, இப்போ இன்றைக்கு இருக்க டெக்னாலஜி 2025 செப்டம்பரில் நாங்கள் பேசுகிற ஏஐ டெக்னாலஜி தான் இன்றைக்கு இருக்கிறதுல பெஸ்டான டெக்னாலஜி. இன்னும் பெஸ்ட்டாக தான் இது வரப்போகுது. இந்த இன்னும் கம்மிங் ஆஃப் தி இட்ரேஷன்ஸில் பெஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் வரப்போகுது. ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்டா, குறிப்பாக இப்போ மொபைல் ஃபோன் வாட்சிங்குக்கான ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஏஐ வச்சு செய்யக்கூடிய ஒர்க்ஸ் ரேதர் எனஃப். ஏன்னாடா இப்போ எங்கள்கிட்ட கண்ணண்ட ஃபிடெலிட்டி இருக்குது தானே. இப்போ நாங்கள் ஒரு கண்ணால் நாங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இம்ப்ரோபோர்ஷன்ஸ் வந்து வெரி ரேர். அப்போ ஏஐ இப்போ கிட்டத்தட்ட பெரும்பாலான எல்லா ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸுமே 1080p தான் இப்போதைக்கு தர்றாங்க. 4K அப்ஸ்கேலிங் இருக்குது, பட் தட்ஸ் நாட் ரியல் அப்ஸ்கேலிங். அது கிட்டத்தட்ட ஒரு பிக்சலைசேஷன் ஸ்கேலிங் தான். அப்போ இந்த 1080pன்றது ரேதர் எனஃப் ஃபார் அ மொபைல் வாட்ச். அடுத்து இது இப்போ வந்து ஒரு இமர்சிவ் ஃபீலை எக்ஸாக்டாக ஒரு ஐமேக்ஸ் படம் தர மாதிரி தருதாண்டா இல்லை தான் ஃபோர் ட்ரூ. அது என்றைக்குமே தருமாண்டா எப்பயுமே என்ன சொல்கிறது ஏஐ வந்து அது நான் ஒரு 5 வருஷத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். போட்டி வந்துட்டு அடுத்து எனக்கு நான் இப்போ இப்படி தான் அன்றைக்கி நான் செஷனில் கழிச்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஏஐன்றது வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்கோரிதம். இப்போ நான் டிட்டர்மினிஸ்டிக் எண்டேக்குள்ளேயே அதில் மறுதலையாக இருக்கிற உண்மை. இப்போ என்ன சொல்லணும், சூரியன் கிழக்கில் உதிக்க மாட்டா, மறுதலை சூரியன் மேற்கு உதிக்காத மாதிரி நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்கோரிதம்ன்றாலே அதில் மறுதலையான ஒரு உண்மை நான் புரிஞ்சு கொண்டு நான் பிரச்சனை வச்சுக்கொண்டு 100% தட் இஸ் நாட் பியூர். 100% தான் அங்கே பாசிபிள் இல்லை. மேக்ஸிமம் மேபி 99.99 போகலாம். பட் இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டேஜில் இருந்து அது போகிறதுக்கு சில அதுக்கு ஒரு பொட்டனுக்கே வந்து நிற்கும். எகைன் பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்து அந்த ஆக்டர்ஸ் அவங்களோட ரியல் இமோஷன்ஸ் சார்ந்து ஏஐ அதை பெஸ்ட்டாக கன்சீவ் பண்ணுமான்றதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஸோ
எப்பயுமே பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுமே ஜாயிண்ட் இன் ஹேண்டாக போகணும்ன்றது தான் சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அந்த ப்ரொசஸில் பெரிய சேஞ்ச் அடி உள்ளது. எஸ் எஸ் எஸ். இப்போ எங்களை மாதிரி உருவாகி கொண்டிருக்கிற இண்டஸ்ட்ரியில் அது உண்மையாக அட்வான்டேஜ். ஏன்னா எங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை. எஸ் எஸ் எஸ். நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸுக்குள்ளேயே வலிக்கிற நேரத்தில் இப்போ உலகம் ஃபுல்லாக ப்ராசஸ் மாறுது. நினைக்கிறேன் இந்தியா இன்னும் மாறுதா தெரியல. வெஸ்ட்டில் வலிக்கிட்டு படங்களுக்கு கொண்டுட்டு நாம் நிறைய பெரிய படங்களே ஸ்டூடியோஸை யூஸ் பண்ணுது ஏஐ. இப்போ நான் இதில் இவ்வளோ காலம் அந்த ப்ரொசஸுக்குள்ளே இருந்த நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ சரி, அந்த பழக்கப்பட்ட விஷயங்களோ சரி, எல்லாம் மாறக்குள்ள எதை இழக்க வேண்டி வரும்? யார் இழக்க வேண்டி வரும்? எஸ், அதை நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் ஆல்வேஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறேன், ஆப்டிமிசமாக கதைக்கொண்டு பண்ணி விரும்பிக்கல. நான் இதை இந்த கொஷனை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எதெல்லாம் இன்னும் கூட எம்ப்ரேஸ் ஆகும், எதெல்லாம் கூட இன்னும் என்ன சொல்கிறது ட்ரைவிங்காக இருக்குமெண்டா, வாட் எவர் க்ரியேட்டிவ் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுமே கடைசி மட்டும் இருக்க போகுது. தேர் ஷுட் பி அ டிசிஷன் மேக்கிங் அண்ட் தட் டிசிஷன் குறிப்பாக க்ரியேட்டிவ் ஃபீல்டில் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் செஷனில் கழிச்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஏயில் இப்போ ஏன்ற வேர்டுக்குள்ள மிஷின் லேர்னிங்கில் உள்ள போனீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ன்ற கான்செப்ட் இருக்குது. அது எப்படி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணது, எப்படி அது லேயர்ஸில் ஸ்டோர் பண்ணதுன்றது லிட்டரலாக ஒரு ஹியூமன் போய் அதை கிரேக் பண்ணுறது கஷ்டம். அப்போ அது ஈவன் ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்குள்ள மேக் பண்ணியிருந்தா கூட ஹியூமன் செக் பண்ணி அதுக்கு ஓகே பண்ணணும். அது குறிப்பாக ஆர்ட்டில் மிக முக்கியம். ஏன்னா ஆர்ட்ன்றது இட்ஸ் கன்சியூம் பை பீப்புள் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டு அதை ஒரு என்ன ஓமட்டையோ இல்லாட்டி ஒரு பேர்த்டேயோ பார்த்து காட்டி ஒப்பீனியன் கேட்க போகிறது இல்லை தானே. அது மாதிரி ஏஐ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் எலிமெண்டாக ஜோஷா கூட எங்களோட எமோஷன்ஸை எங்கடாக்கள் தான் செக் பண்ணணும், மோமா இல்லையா? அப்போ அந்த செக்கிங்கான டிசிஷன் மேக்கிங் ப்ரோசஸ் கடைசி மட்டும் ஹியூமன்ட்ட தான் இருக்க போகுது, இது ஃபார் ஷுர். அப்போ இப்போ எந்தெந்த ஃபீல்டெலாம் கூட டிசிஷன் மேக்கிங் ஓரியன்டாக இருக்குன்னா மிக முக்கியமானது ஸ்டோரி டெல்லிங் ரெண்டு பேருக்குல மிக முக்கியமானது ரைட்டர்ஸாக கோயிங் டு பி என்ன சொல்கிறது மேபி அவங்க எண்ணிக்கை குறையலாம், அது முக்கியம், அது நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட்டிங்லேயே ஒரு பெரிய ஒரு ரைட்டிங் டீம்னா அவைக்குள்ள 7-8 பேர் அசோசியேட்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா பெரும்பாலான அசோசியேட் ரைட்டர்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். அந்த ஒர்க்குகள் போக தான் போகுது ஃபார் ஷுர், மீன் குறைய போகுது. ஏன்னா ஏஐ என்ன சொல்கிறது பெட்டராக அது என்ன சொல்கிறது தகவலை சேர்த்து வச்சுக்கலாம் சரி, அதை மெப் பண்ணுறதும் எப்படியோ பெட்டர் தான். ஆனால் இதில் இதை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு தான், அவர் எப்படியோ இருக்க தான் மெயின் கிரியேட்டிவ் ரைட்டர் இருக்க போகிறார். அடுத்து இவன் அது இப்போ டாக்குமெண்ட்ரியில் இவன் என்ன சொல்கிறது இல்லை இது வரப்போகுது. ஸோ அப்போ ரைட்டிங் இருக்க போகுது. அப்போ ரைட்டிங்னா ரைட்டிங் சார்ந்து ஸ்க்ரீன் பிளே சார்ந்தோ ஸ்ட்ரக்சர் சார்ந்த ஒர்க்கள் டெஃபினட்டாக இருக்க போகுது. பட் எண்ணிக்கை குறையலாம் ரிசர்ச் அண்ட் இருக்குது. தென் சேம் கோஸ் வித் டிரெக்ஷன். தேர் ஷுட் பி ஆல்வேஸ் ஒன் பர்சன் ஹூ ஹேஸ் டு லைக் லீட் த டீம். அண்ட் கணக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். சிங்கிள் விஷனுக்காக அதை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள் தேவை, ஒரு டீமோ தேவை. அது சார்ந்து அது இருக்க போது கட்டாயம் ப்ரொடியூசர்ஸ் தேவை. ஏண்டா இனி வேற இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்றது தேர் வில் பி லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ். அப்போ அந்த கண்டென்ட்ஸை எவ்வளோத்துக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பிளான் பண்ண டைம்லையும் முடிக்கிறன்றதான் இனி பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக வரப்போகுது. இப்போ முன்ன மாதிரி நாங்கள் ஒரு 10 வருஷம் 8 வருஷம் ஒரு படம் இல்லாட்டி ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு படம் அதை ஃபுல்லாக கன்செப்டில் இருந்து ஃபுல் மணி அக்சஸ் இருக்குன்னு இனி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட இப்போ இனி வரும் காலங்களில் ஐ வுட் சே இப்போ ஒரு நல்ல கண்டென்ட்டாக அது எவ்வளோ குயிக்காக மார்க்கெட்டுக்கு வருதோ அவ்வளோத்துக்கு தான் அதுக்கான ஏண்டா இல்லாட்டி இன்னும் ஒரு ஆள் அதே கண்டென்ட்டை கொண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோர் பீப்புளாக எம்ப்ரேசிங் ஒன் இட். ஸோ அந்த மெயின் கோர் இதில் ப்ரொடியூசர்ஸ் அந்த இதுக்கான தேவை இருக்க போகுது. கட்டாயம் எடிட்டருக்கான தேவை இப்படியும் இருக்க போகுது. ஏன்னா நான் ஆஸ் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு டெல் ஃபில்ம் மேக்கிங், அது குறிப்பாக சினிமான்ற ஒரு ஃபீல்டு எடுத்தோம்னா இதை நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ண விரும்புகிறேன். சினிமான்ற ஒரு ஃபீல்டு எடுத்தோம்னா இதுக்கு முன்னுக்கு இருந்த ட்ராமா அதான் சினிமாவுக்கு ஓரளவு க்ளோஸாக இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு ஹோமோசெப்பியன்ஸ் அப்படி பண்ணுங்கிற கூற்படுத்திங்கன்னா இதுக்கு முன்னுக்கு சினிமாவுக்கு முன்னுக்கு கூர்ப்பில் இருந்தது நான் சொல்லக்கூடிய ட்ராமாவை சொல்லுவேன். ட்ராமாலே ஸ்டேஜிங் இருந்தது, லைட்டிங் இருந்தது, மியூசிக் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஃபில்ம் மேக்கிங்கிற தனி அஸ்பெக்ட்னு நான் பார்க்குறது லென்சிங் அண்ட் எடிட்டிங், கேமராவும் கம்ப்யூட்டரும் ஆஃப்கோர்ஸ். ஆனால் மெயினாக லென்சிங் அண்ட் எடிட்டிங். ஏன்னா இப்போ இவன் என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடியன்ஸாக ஜஸ்ட்டாக இந்த ட்ராமா பார்க்கல we are simply playing the role of a camera. 3rd person பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஹியர் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அப்போ அதில் ஃபுல்லாகவே கேரக்டர்ஸ் மாறிக்கொண்டிருக்கணும். இப்படி ஒன்றதை நாங்கள் ட்ராமாவில் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் ட்ராமாவில் வியூஷிப்பில் இருந்தது. ஸோ லென்சிங்கும் எடிட்டிங்கும் தான் சினிமாண்ட மெயின் கோர் பில்லர். ஏகன் இப்போ வைச்சுவல் ரியாலிட்டின்னு போய்க்கலாம் இந்த ரெண்டையும் தான் நாங்கள் இழக்கிறோம். வைச்சுவல் ரியாலிட்டி படம் என்னத்தை பார்க்கணுமென்றதையும் எப்போ பார்க்கணுமென்றதையும் ஆடியன்ஸ் தான் தீர்மானிக்கிறாங்க.
அப்போ அங்கே லென்சிங் எடிட்டிங்ன்றது இல்லாமல் போகுது. அப்போ கியூ வந்து ஆடியோ கிளால வருது. இப்போ இங்கால நான் பார்க்கணும் பண்ணுறதுக்கு கியூ சவுண்ட் வந்து இங்கால வரும், அப்படி ப்ரோசஸ் போகுது. அப்போ ஸோ ஃபில்ம் மேக்கிங்ன்றது லென்சிங் அண்ட் எடிட்டிங் காலையே அது ஒரு தனி ஃபீல்டாக கடைசி மென்ஷன் இருக்க மட்டும் அந்த ஃபீல்டு இருக்க போகுது. அப்போ இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி இப்போ ட்ராமாவை வந்து சினிமா கில் பண்ணிட்டான்டா இல்லை, ட்ராமா கண்டு 2 விருப்பம் உள்ளாக்கலைண்டா அது வந்து ஒரு மீ உயர் ஆற்றுகைன்னா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் நல்ல ட்ராமாஸ் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் ஷெடிங் டியர்ஸ். இப்பயுமே அது நடக்குது. அங்கே வந்து என்ன சொல்கிறேன், நல்ல ட்ராமாஸ் வரைக்கும் நான் போய் பார்த்துருக்கேன். பெஸ்ட்டில் இன்னும் கூடவே இருக்குது. அடுத்து நல்ல ட்ராமாஸ் நான் இப்போ பார்க்கல ஒரு சினிமா தராத என்ன சொல்கிறது, எனக்கு முன்னால் ஒருத்தன் இருந்து உயிர்த்தல்றான் அந்த கேரக்டர்னு அந்த அனுபவம் இருக்குது தானே, அது எப்படியோ அது ஒரு தனி ஒரு யூனிக்கான அனுபவம். அடுத்து அது ஒரு கூட்டு உளவியலாக எனக்கு படுது. பார்க்குற ஆக்களும் சரி. அப்போ ட்ராமான்றது இன்றைக்குமே இருக்க போகுது. சினிமா வந்தது அழிக்கையில் மேபி அந்த வியூஷிப் குறைஞ்சிருக்கலாம். பட் பியூர் ஆர்ட் ஃபார்மாக ட்ராமா எக்ஸிஸ்ட் ஆகிக்கொண்டு இருக்க போகுது. அப்போ சினிமா யாரையும் கில் பண்ணவும் இல்லை, சினிமா யாராலையும் கில் பண்ணவும் இல்லாது. ஏன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து அதுன்ற டார்கெட் ஆடியன்ஸ் வேறு, அதுன்ற இயங்குதளம் வேறு. இப்போ சினிமா இன்றைக்குமே இருக்க போதும். ஸோ இந்த லென்சிங் அண்ட் எடிட்டிங் சார்ந்து சினிமாவுண்ட தேவை இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ என்னென்னு இது என்ன கொஸ்ட் டிரைவனை குறைக்கிறது அப்படி பண்ணிட்டா இப்போ முந்தி நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபியோ இதுகளோ செய்யல எங்களுக்கு எனக்கு நேரம் ஐடியாஸ் இருக்காது. இப்போ ஐடியாஸ் இந்த மாதிரி சிலோட ட்ரையல் அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். இட் கம்ஸ் அட் அ காஸ்ட் ஆஃப் பட் ஷூட்டிங் டைம் அண்ட் ஸ்டஃப் ரைட். இன்றைக்கு ஏஐ வச்சுக்கொண்டு டு செட் ஒரு ஸ்டோரி போர்டுக்கு ஈக்குவலாக ஒரு கன்செப்ட் ஃபில்மே நீங்கள் எடுத்து முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுமே வரும். எகைன் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இந்த பர்சனல் ஸ்கூல் ஆஃப் தாட். இப்போ சில பெரும்பாலான முக்கியமான டிரெக்டர்ஸே வந்து என்ன சொல்கிறது, அடுத்த நிமிடம் முடித்திருக்கும் ஆச்சரியம் அதிசயம், அதுவும் உண்மை. என்ன சொல்கிறது, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ ஸ்கோசியா ஸ்பில்பர்க் என்ன மறந்து போச்சு, என்ன சொல்கிறது, இப்போ ஸ்க்ரீன் பேப்பரில் இருக்கிறதா நீ ஷூட் பண்ணிட்டு வருவேன்டா குரோசவான் நான் சொல்லி ஏன்டா இது கோட்டை ஒருத்துக்கலால் வரைக்கும் இப்போ இணையம் சார்ந்த ஏஐ சார்ந்த இன்னொரு பிரச்சனை, ஒரு ஆண்ட ஃபோட்டோ போட்டு ஆண்ட ஃபோட்டோவும் போடலாம். இல்லை ஷூட்டிங் பேப்பரில் ஸ்கிரிப்ட் பேப்பரில் இருக்க தான் ஷூட் பண்ணிட்டு வர்றேன்டா அங்கே ஃபில்ம் மேக்கிங் நடக்கலையேன்ற ஒரு கன்செப்டும் இருக்குது. ஏன்னா தேர் ஷுட் பி சம்திங் மேஜிக்கல் ஹேப்பனிங் ஆன் செட். பட் என்ன கேட்டால் சினிமா பீயிங் ஃபர்ஸ்ட் காமர்ஸ் ரெண்டுக்குள்ள எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்ஸாக மணியையும் டைமையும் எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம்ன்றது சினிமாக்கு அது கூட இருக்குது, இன்னும் கூட இருக்குது. அப்போ ஸோ எங்களால் A to Z ஃபுல்லாக லொக் பண்ணின ஒரு படத்தை நீங்களே ப்ரீவியஸ் பார்த்துட்டு போகலாம். அது இப்போ கணக்கிடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞரன் பெரும்பாலான இப்போ நாங்கள் சின்ஸ் வி ஆர் க்ரோயிங் ஒரு இண்டஸ்ட்ரி என்றபடியாக இருக்குல்ல, கணக்க ஒரு எப்படி சொல்கிறது, இங்கிலாந்து ஒரு ப்ரொஃபஷனல் செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த செட்டில் வரக்கூடிய ஆகும். குறிப்பாக காஸ்டிங்கில் அவங்க நல்லா செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சினிமா எக்ஸ்போஷர் இருக்காது. இப்போ யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் சம்மன் ஃப்ரம் திஸ் அரங்காலயம் இந்த இதுகளுக்குள்ள எடுத்துருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸ்டேஜுக்கு எப்படி நிற்கணும், என்னென்று கேமரா இது ப்ளே பண்ண போதும், இப்போ என்ன சொல்கிறது, இவ்வளோதுக்கு தான் ஃப்ரேம் வைக்க போகிறோம் என்று தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, தே வில் ஹேவ் அதர் மேனரிசம் கோயிங் ஆன். அப்போ அவங்களுக்கு ஒரு A to Z ஃபுல்லாகவே இப்படி தான் வரப்போதுன்னு காட்டினோம்டா தே கேன் கிராப்ஸ் இட் மோ. அது எங்களுக்கு தேவையில்லாத பொருட்செலவு, நேரச்செலவு, மன உளைச்சல் இது எல்லாத்தையும் குறைக்கும். அதே நேரம் the creative person has to go beyond the step to என்ன சொல்கிறது, இதை பீட் பண்ணுற மாதிரி உண்டு ஒன் செட் ஷூட்டிங்கில் எடுக்கிறதுக்கான இதை நோக்கி அவர் போகிறதுக்கும் இன்னும் என்ன சொல்கிறது உத்வேகம் இருக்குது. ஏன்டா விழுந்தாலும் ஒரு சேஃப்டி நெட் இருக்குல்ல, என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தர் பொறுத்து நான் சேஃப்டி நெட் வச்சு ஒர்க் பண்ண ஒரு ஆள். அதால் என்ன சொல்கிறது, இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இன்னும் மட்டும் ஃபுல்லாக விடாமல் தான் அதை பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ அந்த மாதிரி ரெண்டு விதமான ஆக்களும் இருப்பினோம். எங்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைன்ற ஆக்களும் வரவினோம். அது எங்களுக்கு தேவை, எல்லாருமே தேவை. நேரம் முழுசா எங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வர்ற ஆக்களும் வெரி போயிடும். எஸ் ரெண்டு விதமான ஆக்கள். ஏன்னா இப்போ சில பேர் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஈவன் ஷூட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்குது, சில டிரெக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸுக்கு ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுக்கறதே இல்லை. ஏன்டா அவங்களுக்கு அந்த ஷாக்கிங் எலிமெண்ட் கேட்கல தான் நம்ம ரியல் ஜெனுவின் ஆக்டிங் பெற மாட்டோம். அப்போ ஸோ தேவை இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் டிரெக்டருக்கு விஷன் தேவை தானே. அப்போ இது வந்து என்ன சொல்கிறோம், நாங்கள் டிரெக்டர் மெட்ட குறிப்பாக சினிமாட்டோகிராஃபருக்கு தேவை தானே. ஏன்டா அவர் அங்கே போய் வந்து கணக்கு டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறது இட் கோஸ்ட் மணி. ஸோ அப்போ அப்படி டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண போகுது ஒன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் எப்படிலாம் ஹெல்ப் பண்ண போகுதுண்டா குறிப்பாக எக்ஸ்டென்ஷனுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸ்டென்ஷன் இந்த சென்ஸ் இப்போ நானும் இளந்திரன்னு கழிச்சு கொண்டிருக்கோம்டா. இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இவ்வளோத்துக்குலாம் இருக்குது ரைட், மேபி இந்த மிட்டுக்கு மேலே உங்களோட மிட் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதில் செம்பு இருக்குன்னு நினைக்கிறேன், செம்பு. இப்போ இந்த செம்பை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு ஓட்டஜாராக மாற்றலாம் ஏஐ வச்சுக்கொண்டு. பிகாஸ் இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியில் இப்போ ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்டோட சம்மந்தப்படாமல் இருக்கக்கூடிய எக்ஸ்டெட் பாடிஸ் எல்லாம் சிம்பிளாக வி கேன் ஆல்டர் இட். அப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் செய்கிற டைமில் அந்த ப்ராப் இருக்கையில் இல்லாட்டி அந்த ப்ராப் செய்கிறதே டஃப் அண்டா ஏஐ வச்சு கொண்டு மாற்றலாம். இது வெரி சிம்பிள், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச். அது மாதிரி எங்களோட என்வரன்மெண்ட் பேக்ரவுண்ட்ஸாக மாற்றலாம். அடுத்து என்ன சொல்கிறது, வாட் எவர்
லிட்ரலி இப்போ நாங்கள் நேராக ஹேண்ட் பண்ணி மாற்ற முடியாத விஷயங்கள் அது அப்படி இல்லாத அது ட்ரெடிஷ்னல் விஎஃப்எக்ஸில் பாசிபிள், ஏலையும் ஃபியூச்சரில் மேபி பாசிபிள், அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நான் இப்போ கையில் வச்சுக்கொண்டு கேட்கல, இப்போ நான் இப்படி மூவ் பண்ணேக்கில் ஏ வச்சுக்கொண்டு இது ஒரு கரெக்டாக மாற்றேக்கில் சின்ன சின்ன பிரச்சனை வேறு தான் செய்யும். என்ன சொல்கிறது, இப்போ இந்த கை விரல்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, விரல் ஃபிங்கர்ஸே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுல இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுது. அடுத்த பரட்ட பொசிஷனிங், அடுத்து என்ன சொல்கிறது, அப்போ இதுகள் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கேக்கில் இது ஒரு இதை கரெக்டாக மாற்றுறது ஈஸி. சில வேலையே இப்போ விஎஃப்எக்ஸ் வேலையில சரியா வச்சு அது குறிப்பாக ரொட்டோஸ்கோப்பிங் ஏரியா எல்லாத்தையும் சிம்பிளாக மாற்றுது. அடுத்த குறிப்பாக ஓரளவு ரீலைட் பண்ணுறதுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணுது. அது இப்போ நாங்கள் 2 பேரும் இப்போ ஃப்ரண்டெல்லாம் இங்கால இருக்கிற இந்த இமேஜ் ஆங்கிளை இல்லாத ஒரு ஷார்ட் ஆங்கிளில் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் அதில் ஃபிடலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. பட் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. நான் சொன்னேன் இந்த பேக் போன் இது இப்படி நாங்கள் கொண்டு செய்து போட்டு இப்படி ஒரு ஆங்கிள் இருந்தது அப்படி இருக்கும். 2 ஓடிஎஸ்ஸாக கவர்னா அப்படி இருக்கும். நினைக்கிறேன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் சரியாக ஈஸியாக பெரிய ஈஸியாக மாற்றப்போகுது. அடுத்து என்ன சொல்கிறது, இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனில் இப்போ என்ன சொல்கிறது, எல்லாரும் இண்டிவிஜுவலாக தங்களோட ஒர்க்கில் பண்ணி போட்டு ஒரு டைம் ஒவ்வொரு சூங்கோல்லையே இப்போ நான் சொல்கிறது வேர்ல்டு வைடான கொலாபரேஷனையும் இது என்கரேஜ் பண்ணுது. இல்லை முதல்ல ஒன்று சொல்லியிருந்தீங்க சொல்லியிருக்கல, இப்போ கண்டென்ட் நிறைய வரப்போகுது, இப்போ சேச்சுரேட் ஆக போகுது. அடுத்து எதை நோக்கி போகுது படங்கள், எதை பார்க்க போயிடும், எந்த கண்டென்ட்டை ரசிக்க போயிடும்? இப்போ அவெஞ்சர்ஸ்ன்றது கூட இப்போ நார்மல் ஆகிட்டு இந்தியாவிலேயே சூப்பர்மேன் அப்படின்னு தெரிஞ்சிட வீடியோஸ் இப்போ சாதாரணமாக எல்லாம் செய்யணும். அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் வரப்போகிற இல்லை இன்னும் கொஞ்ச நாள், 2-3 வருஷத்தில் சூப்பர் ஹீரோ எக்ஸைட்மெண்ட் இருக்க போகிறேன். கண்டென்ட் உள்ள சூப்பர் ஹீரோ தாண்டி அந்த சூப்பர் ஹீரோன்ற சின்ன பிள்ளைகள் எக்ஸைட் ஆகணும், அது இருக்க போகிறே இல்லை இன்னும் கொஞ்ச நாள். ஸோ இதை நோக்கி இந்த ரசனை போகும் நினைக்கிறீங்க? இப்போ இது யாருமே ஆன்சர் இது ஒரு டஃபஸ்ட் கொஷனை தாண்டி இப்போ இதான் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஃபில்மேக்கிங்கோ ஆர்ட் அண்ட் பியூட்டியும் இதை தான் நான் பார்க்குறேன். இப்போ எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதாக உண்டு இருக்கமாண்டா அது ஆர்ட்டாக இருக்க முடியாது. அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதெல்லாம் பியூர் சயின்ஸுக்குள்ளேயோ மேபி அதுக்குள்ளேயோ வந்துடுமோ. நம்ம என் ஆர்ட் ஒன்றில் தான் என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா ஜம்ப் என்ன சொல்கிறது, இப்போ இது என்ன புரியுது. ஆனால் இப்போ இந்த பர்சனல் கெஸ் இப்போ கொஞ்சம் போய் கொண்டிருக்கு. இப்போ டெக்னாலஜி எந்த பாசிபிலிட்டியாக ட்ரெண்டாக போகிறதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். ஐம் ஆல்சோ இன்வெஸ்டிங் மை மோர் டைம் இன் என்ன சொல்கிறது கெதரிங் நாலேஜ் ஆன் தட் ஏரியா. அதை பற்றி வாசிக்கிறதும் அதை பற்றி படிக்கிறதும் அந்த மாதிரி படங்களை பார்க்குறதும் அந்த மாதிரி படம் செய்கிறார்களோ கொலாபரேட் பண்ணுறதும் தான் ட்ரெண்டு படமாக நான் யோசிக்கிறேன். உண்டு வந்து இப்போ நான் இடையில் ஒரு ஒயிட் பேப்பர் வந்து நான் செஷனில் இங்கே வச்சுருப்பேன். ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக ஒரு பெரிய ஒரு அறிவியலை க்ரியேட் பண்ணிச்சு. அது என்னென்னா என்ன சொல்கிறது, இனி என்ன சொல்கிறது, மூவியோ வாட் எவர் வாட்சபிள் ரிலேட்டட் இன்கம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்க்ரீன் சைஸ். அது ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக அதுக்கான வியூஷிப் குறைஞ்சு கொண்டு போகுது. ஒரு பெரிய தியேட்டர் முன்னே வியூஷிப் குறையுது, இல்லை கணக்கு பேர் கமிட்டிஸ் இருக்காங்க, இப்போ இன்கம் அது சார்ந்து குறைவு. ஸோ கிரியேட்டர்ஸும் அதில் மினக்கிறதுக்கான நேரம் மேபி குறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் மொபைல் ஃபோன் மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்கேக்கில் இன்கமுக்கான சான்ஸ் கூட மோர் பீப்புள் ஆர் வாட்சிங் மோர் கண்டென்ட் ஜென்ரேட்டட். அப்போ இந்த ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்ன்ற கேட்டகரியை இப்போதைக்கு விடுவோம். ஏன்னா மொபைல் ஃபோன் கேட்டகரின்றதில் கணக்கு இருக்குது. இப்போ ட்ராவல் லோக்கிலேருந்து ஃபுட் லோக்கிலேருந்து எவ்வளோ இருக்குது. அடுத்து இப்போ ரீல்ஸ்லையுமே ஸ்டோரி சொல்லலாம். பட் என்ன சொல்கிறது, அது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் சேஞ்சஸ். இங்கே ட்ரெடிஷ்னல் ஃபில்ம் மேக்கிங் பிக் ஸ்க்ரீன் வாட்சிங்கிறத எடுத்தோம்னா பெரும்பாலும் இப்போ வெஸ்டர்னில் பிக் ஸ்க்ரீன் வாட்சிங்கிறது ஐமெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நோக்கி போய் கொண்டிருக்கு. இப்போ ஓரளவு சின்ன சின்ன தியேட்டர் 3DX அது எல்லாமே இன்னும் ஃபியூச்சரில் மோலைக் கன்வெர்ட் ஆகி ஐமெக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஐமெக்ஸில் இப்போ கடைசியாக வந்த ஐமெக்ஸ் ஓரியன்டாக முழுக்க ஐமெக்ஸில் டார்கெட் பண்ணி வந்த படங்கள் இருக்குது தானே. இப்போ F1 ஆகட்டும், இல்லாட்டி என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்கப்படுது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக. பிகாஸ் ஒரு காலத்தில் ஸ்டோரி டெல்லிங்குக்காக இல்லாட்டி ஒரு கதைக்காக போய் கதையில் ஒரு பெரிய நீங்கள் சொன்ன பார்த்தா இப்போ அவெஞ்சர்ஸ் இது மாதிரி ஒரு அது சார்ந்த ஒரு சச்சுரேஷன் பிரேக்கில் இப்போ நவ் பீப்புளாக ஓண்டிங்க. இப்போ இடையில உங்களுக்கு தெரியும் 3D தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பூமாக வந்து இப்போ அது இல்லாமலே போயிட்டது. ஏன்னா ஒரு கிமிக்காக தான் இருந்துச்சு. அது ஒரு வெரி ஷார்ட் லிஃப்ட், ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸ் மட்டும் தான். இப்போ அங்கே யாருமே 3D தியேட்டர் எனக்கு தெரிஞ்ச இருக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை. அப்போ ஸோ ஐமெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது இப்போ ஐமெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது மோர் லைக் மேபி லார்ஜர் தேன் லைஃப் ரிலேட்டடோ இல்லாட்டி மோ ஆக்ஷன் ஓரியன்ட் ஓ மோ விஷுவலி ஸ்டன்னிங் அன்ற ஒரு இடத்தை நோக்கி இருக்கும். இது ஓரளவு பெரிய ஸ்டூடியோஸ் அண்ட் பெரிய ஃபண்டட் டீமால் தான் செய்யக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதில் ட்ரெடிஷ்னல் விஎஃப்எக்ஸ் சம்மந்தப்படும். இது ஒரு டெரிட்டரி. மற்ற டெரிட்டரி நேர் ஆப்போசிட் ஆனது எங்களை மாதிரியான மூவி லவ்வர்ஸுக்குண்டு கெதர் பண்ணுறதுக்கும் பெரும்பாலும் இனிலண்ட வேர்ல்டு வைடாக இருக்கிற மூவி லவ்வர்ஸ் டார்கெட் பண்ண உண்டு விச் இஸ் ரூட்டட் ஃபிலிம்ஸ். ரூட்டட் ஃபிலிம்ஸ்ன்றது திருப்பி சொல்கிற மாதிரி மோ பர்சனல் மோ யூனிவர்சல். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஓடிடியில் இப்போ நாங்கள் சவுத் இந்தியா சினிமாவில் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்ற வேலை அதையே கோட் பண்ணி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேன் இண்டியா படங்கள் ஒரு பெரிய இடத்துல வருது.
இப்போ ஏன் பாகுபலி பேன் இண்டியா படமாக ஒர்க் ஆனிச்சு, ஏன் காந்தரா ஒர்க் ஆச்சு, ஏன் கேஜிஎஃப் ஒர்க் ஆனதுக்கும், ஏன் இப்போ வர்ற மல்டி ஸ்டார் காஸ்ட் ஒர்க் ஆகலை ரெண்டுக்கும் சிம்பிள் ரீசன்ட்டாக பாகுபலி ரூட்டட், கேஜிஎஃப் ரூட்டட், அந்த மண்ணில் ரூட்டட், என்ன காந்தாரா வந்து அந்த மண்ணில் ரூட்டட், அந்த இமோஷன் வந்து கனெக்ட் ஆகுது. குறிப்பாக எனக்கு மிக க்ளோஸான ஒன்று இந்த கல்விக்கு எக்ஸாக்ட் இதை வச்சே நான் பதிலாக சொல்லலாம் நினைக்கிறேன். வென் லைஃப் கிவ் யூ டான்ஜரின் ஒரு சவுத் கொரியன் வெப் சீரிஸ். அது ஒரு ஜெய்ஜுட்ஸு, ஒரு கடல்வாழ் ஐலண்ட் கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. அதில் முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மொத்தம் 16 எபிசோடு சம்திங். ஒரு 3 தலைமுறை என்ன டைம் லேப்ஸ் ஆஃப் லைஃப், 3 தலைமுறை பேத்தி தாய் மகள், இவன் 3 பேரும் எப்படி இந்த ஜென்ரேஷனுக்களால் அவை வேண்டிய அஸ்பிரேஷன்ஸை ஆசைகளை இதுகளை நோக்கி போயினோம்ன்றதான். அதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் பரல ஒவ்வொரு எபிசோட்லையும் அன்றைக்கு சவுத் கொரியாவில் நடந்த முக்கியமான இவெண்ட்ஸ் இந்த டேட்டோ இன்னும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஜெய்ஜூட்ஸ் ஐலண்டில் என்னோட அப்படியே இந்த பூர்வீகம் வந்து கார்னரோட கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. எதை சொல்கிறீங்க? லேண்ட்ஸ்கேப்னா அந்த வாழ்வியல் முறையும் சரி, அந்த இமோஷன்ஸும் சரி, பீப்புள் ஆர் டேங்கிறப்ப வென் லவ் யூ கிவ் யூ டான்ஜரின் மீனிங்ன்றது. இப்போ அங்கே வந்து யாராச்சும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு அப்படின்னு நடந்திருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும்னா பக்கத்து வீட்டாக்கள் தங்களோட டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷனாக அந்த டான்ஜரின் உறைஞ்ச கொண்டே கொடுக்கணும். இது எங்கடையில் என்ன சொல்கிறது, தேசிப்பழம் கொடுக்குறதா இன்று வரைக்கும் இருக்குது. ஓகே, அது இதை விட என்ன சொல்கிறது, இப்படி இருக்க மதுரை இளவரசி சவுத் கொரியா போய் எங்களோட தமிழ் சொற்களே கணக்கு அங்கே இருக்கு. அப்போ நான் பெரும்பாலும் நான் என்ன சொல்றேன், நான் இந்த என்ன சொல்கிறது உலக சினிமாவோ வாட்டவர் அதுதான் தமிழ் சார்ந்து என் அப்படியோ என் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ன்றது தமிழ். இங்கிலீஷ் எனக்கு ஓரளவு ஓகேயான மொழியாக இருந்தால் கூட நான் எந்த லாங்குவேஜ் படம் பார்க்குறேன்டாலும் ஒரிஜினல் அவங்களோட லாங்குவேஜ் மொழியில் பார்த்துக்கொண்டு சப்டைட்டில் பார்க்குறேன். ஏன்னா இட் கனெக்ட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அப்போ வென் லவ் யூ கிவ் யூ டான்ஜரின் கிட்டத்தட்ட கணக்க நாடுகளில் நெட்ஃப்ளிக்ஸுன்ற ஷோ நம்பர் 1 இருந்திருக்கு. நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு இங்கிலாண்ட ஒரு சண்டேக்கலாலையோ இல்லாட்டி ஒரு இங்கிலாண்டு ஒரு சண்டேன்னு சொல்ல மாட்டேன், பட் இங்கிலாண்டு ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷனுக்கெல்லாம் போன வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு இருக்காது. பட் தே வர் ஏபிள் டு கனெக்ட் இட். அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த இப்போ என்ன சொல்கிறது, ஐ திங்க் இதுக்கான ஃபியூச்சர் பெருசாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு புது டெரெனையோ புது வாழ்வு எக்ஸ்பீரியன்ஸையோ காட்டி அதன் மூலம் உலகம் முழுக்க ஒன்று தான் எல்லாருக்கான கோர் இமோஷன்ஸ் ஒரு ஆசை, துக்கம், கோபம், வெஞ்சன்ஸ் எல்லாமே உண்டு தான். பர்சனலாக நான் யோசிக்கிறேன், அந்த ரூட்டட்டா இன்னும் படம் எடுக்கலைன்றதால தான் எங்களோட சினிமாவே இன்னும் அதாவது இன்னும் மக்களை கவரையில் இல்லை அது பெரிய பிரச்சனை. அது இப்போ அது என்ன இந்த படம் நானுமே விட்டுருக்கேன். நானுமே எடுத்த படம் வந்து என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சரையும் ஓரளவு மேபி ஸ்க்ரீன் நம்பி தான் இந்த முதலாவது ஷார்ட் ஃபிலிம் இருந்தது, சூசைட் என்ன சம்திங். மேபி அந்த டொமைனுக்கு தேவைப்படுறதா கூட இன்னும் படிவாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இப்போ இந்த ஒரு 10 வருஷம் லேர்னிங்கில் தெரியுது. அடுத்து ஏன்டா இப்போ ரூட்டட் ரெண்டு வரைக்கலையா நான் பிலீவ் பண்ணுற உண்டு. அதில் என்ன சொல்கிறோம், ஆடியன்ஸாக அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் கேட்டர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுன்னு பார்க்க ரியாலிட்டியை கேட்டர் பண்ணுறது கூட மெனக்கிடுவோம். அதுக்கு ஈவன் கால தேச வர்த்தமானம் கடந்த ஒரு காலாதீத தன்மை அதுக்கு இருக்குது. எப்படி இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ நத்திங் ரோங், பட் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு ஜிகிருதண்டாவோ நான் தமிழில் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கேட்பேன். ஆடியன்ஸ் மீனாக தமிழ் சந்திருக்கு அப்படி இல்லை. இப்போ ஜிகிருதண்டாவோ இல்லாட்டி தனி ஒருவனோ, அடுத்தது வடிகோல் தனி ஒருவன், விக்ரம் வேதா, இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக எனக்கு நல்லா பிடிச்ச படங்கள். தே ஆர் எக்ஸலண்ட். அப்போ என் இனிஷியல் கரியர் ஸ்டார்ட் பண்ண டைம்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு படம் செய்யணும் மட்டும் தான் நான் பிடிக்கணும். ஓகே, என்னடா மேபி அப்போ ஒரு ஃபேமுக்கான ஒரு விருப்பம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வயசில். இப்போயுமே அது இல்லாமல் போயிட்டான்னு தெரியல. பட் அந்த டைமில் அது மூவ் பண்ணணும். நான் என்ன சட்டரர் ஃபவுண்டர் குருவுமே அது சார்ந்த ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு சரியா என் கரியர் ஸ்டார்ட் பண்ணிக்கல நான் அப்படி ஒரு மெல்லாம் இருந்தேன். நான் மேபி இது ஒரு கொஞ்சம் கூட ஃபேமோ எனக்கு என்ன சொல்கிறது என்ன ஒரு ஆளாக ஐடென்டிஃபை பண்ண வைக்கும் வந்துட்டு இந்த மெயினான ஸ்கிரிப்ட்ஸோ எல்லாமே பெரும்பாலும் அப்புறம் அப்செக்ட் தளத்தில் ஒரு தனியொரு மாதிரியோ இது மாதிரியோ தான் இருந்தது. அது நல்லா மேக் பண்ண ஃபிலிம்ஸ். ஓகே, நாங்கள் அதில் முயன்று தவறுறோம். பட் நாங்கள் முயலைகள் எப்படி முயல்றோம்னா ஆடியன்ஸுக்கு இந்த சீன் பிடிக்குமா, ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் ஆகுமா, ரெண்டுக்குள்ள உடனே இப்போ அங்கே அடுத்த கன்ஷியஸ் என்ன வருது, அப்போ என்ன டைலாக் யூஸ் பண்ணணும். இங்கே நான் இலங்கை தமிழ் வாவிச்சா இந்தியாக்களுக்கு விளங்குமா, இந்த இந்தியாவிலேயே இது பெரிய ஜெர்மன் ரைட்டர் ஜெர்மன் சொல்லுவார், அங்கே நல்ல தமிழ் இதுவாண்டா இது அந்த சி சென்டரில் ஒர்க் ஆகுமா, பி சென்டரில் ஒர்க் ஆகுமா. அப்போ நான் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கல, நான் கணக்கு டிசிஷன் நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம் இல்லை என்ன அறியாமலே என்ன சொல்கிறது. அப்போ நான் அந்த டைம்லேயும் ஓகே இல்லை ஈழத்தமிழில் தான் செய்ய போகிறேன் இல்லை தெளிவாக இருந்தால் கூட ஷோட்டோ ஃப்ரேமிங்கோ கிட்டத்தட்ட கொஸ்டியூம் அதுகள் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறோம் காம்ப்ரமைஸ் இருந்தது. என்னென்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது இது எல்லாருக்குமான படமாக இருக்கணும். ஆனால் நான் அந்த ஆர்ட்டுக்கு ஒரிஜினாலிட்டி ஒரு ஜஸ்டிஸ் இப்போ ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரியான படத்துக்கு அது பிரச்சனை இல்லை, ஒரு அவதார் மாதிரியான படத்துக்கு அது பிரச்சனை இல்லை.
நான் இந்த நிலப்பரப்பையும் நான் காட்சிப்படுத்துகிறேன், இந்த ஆக்களையும் காட்சிப்படுத்துகிறேன். நான் மெட்டாக்களுக்கும் அதை கெட்டர் பண்ணணும்னு வழி கிடைக்கல. மேபி நான் என்ன சொல்கிறது, அதில் ஒரு வணிக சமரசம் செய்யணும், வணிகமே இல்லாத டைமில் கூட இந்த சமரசம் செய்யணும் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ இல்லை, ரூட்டட் ஸ்டோரிஸ் நான் பிலீவ் பண்ணுறது, நான் உண்மைக்கு அணுக்கமாக அந்த எமோஷனை சொல்ல போகிறேன். இதில் என்ன சொல்கிறது, மேபி எடிட்டிங் ஸ்டைலில் ஹவு ஸ்டோரி சொல்லணுமென்ற ஸ்ட்ரக்சரில் எனக்கு ஆடியன்ஸ் அந்த கன்சர்ன் இருக்குது. பட் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்றதுல இப்போ எனக்கு எந்த கன்சர்ன்ஸும் பெருசாக இல்லை. ஏனெண்டா என்ன சொல்கிறது, நான் என்னால் முடிஞ்ச ஹொனஸ்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இது என்ன ட்ரெண்டினோ அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யூ மேக் அ ஃபில்ம் விச் யூ ஆர் டைங் டு வாட்ச். அதான் இந்த பேசிக் கைட்லைன் நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ பார்க்க இனிலண்டு விரும்புகிற, அப்படி பார்க்க கிடைக்காத படத்தை நீ எடு. அதான் இந்த பேசிக் அடித்தளமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது, இன்னும் சரியான ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் முதல் சொன்ன ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸாக வந்து ஒர்க் பண்ணிக்கலனாலும் என்ன சொல்கிறது, அந்த ட்ரெண்ட் அதுகளை பார்த்து இப்போ ஒரு பேப்படம் வருதா, பேப்படம் ஒரு கொமெடி படம் வருதா அண்டு போகலாம். ஆனால் ஒரு ரூட்டட் சாங் சேர்க்கல, அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அது ஒரு பெரிய பொறுப்பாக பார்க்குறேன் ப்ரீ ப்ரொடக்ஷனில். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் சரியான ஒரு டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் எகெயின் இன்னும் ஒன்று அதில் நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறேன், இன்னொரு விஷயத்தில் கோட் பண்ணேன். சின்ஸ் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் யாழ்ப்பாண பேக்ரவுண்ட், நான் 3.5 வயசுலேயே இடம்பெயர்ந்து ஓனியாக்கு வரேன். இலங்கையிலேயே 3 தடவை இடம்பெயர்ந்து நான் ரெண்டேக்கில் இன்னும் எனக்கு போர் சார்ந்த துறைக்கில் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, ஈழம் சார்ந்த என்ன கிட்டத்தட்ட 92 2009 மட்டும் இந்த டீனேஜ் எண்ட் ஆஃப் டீனேஜ் மட்டும் பொருட்களாக இருந்திருக்கு. போர் சார்ந்த துறைக்கில் இப்போ இந்த மாதிரி ரூட்டட் ஃபிலிம்ஸ் போர் சார்ந்த வெளிக்கிடைக்கில் எனக்கு இருக்கிற பிரச்சனை, போரால் இந்த படத்துக்கு வெளிச்சமா இல்லாட்டி இந்த படம் ஒழுங்காக செய்யப்பட்டு அதால் எங்கட போர் சார்ந்த அவலங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குதா என்றதுதான் என்ற பேசிக். நல்லா இருக்கீங்களா, ரெண்டு நடக்கும். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த 2வது ப்ரோமினண்டாக நடக்கணுமோ, எங்களோட படைப்புகள் மூலம் ஏதாச்சும் இதுக்கு ஒரு வியூ கிடைக்கணும். நாங்கள் போரை டப் பண்ணி எங்களுக்கு வெளிச்சம் எடுக்கிறதுன்றது லைக் ஐ டோன்ட் சி. என்ன சொல்கிறேன், ஏன்டா இப்போ நான் லிட்டரலாக 3 தடவை இடம்பெயர்ந்தா கூட என் உடம்புல ஒரு சின்ன காயம் இல்லை. உண்மைக்கே ஐ எம் ப்ரிவிலேஜ்ட். இந்த பேரண்ட்ஸ் என்ன அவ்வளோ பத்திரமா கொண்டு சேர்த்தாங்க, எனக்கான நல்ல ஒரு எஜுகேஷன் சின்ன வயசுலேருந்தே கிடைச்சிச்சு, இதெல்லாம் கிடைச்சிச்சு. உண்மைக்குமே பாதிக்கப்பட்ட அந்த மண்ணுக்குலேருந்து வந்த ஒருத்தன் இருக்கான் தானே, அவனுண்ட வலியும் அவன் பார்த்ததும் நான் பார்க்கல. அப்போ இப்படி ஒரு சான்ஸ் வரைக்கல உண்மைக்குமே ஐ பிலீவ் எனக்கு அப்படி ஒரு ஃபண்டிங் வந்தால் கூட நான் அவனை கொடுத்து எடுக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அது அந்த படம் ஒரு உண்மையாக இருக்கும். இப்போ எந்த பாடுகள் நான் ஃபீல் பண்ணுறது இமிக்ரேஷன் தான் நான் யோசிக்கிறேன். வாழ்க்கை முழுக்க இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கு. வாழ்க்கை முழுக்க என்ன சொல்ற, ஒரு இடத்துல என்ன சொந்த வீட்டில் நான் வாழ்ந்ததே இல்லை. அப்படி இருக்கல என்ன சொல்றது, எந்த பாடுதளமோ இதுவோ அதுகள் மூலம் இப்போ ஒரு இந்த வயசுக்கு உட்பட்ட ஆட்களோட ஒப்படைக்கல நான் கணக்கு மனிதர்களை சந்திச்சிருக்கேன், கணக்கு இடங்களை பார்த்துருக்கேன். ஸோ மேபி என்ன சொல்கிறது, அதுக்கு மேபி நான் ஜென்யூனாக இருப்பேன் என்று யோசிக்கிறேன். ஸோ திஸ் ஆர் மை ஃபியூ சென்ஸ் ஆன் தட். ஸோ இப்போ தொழில்நுட்ப பாசறை 3 நாள் எங்களோட நிறைய காய்ச்சிருப்பீங்க, எங்களோட ப்ரொசஸில் பார்த்துருக்கீங்க. ஸோ நாங்கள் முதல் திரைப்பாசறை 1 2 அப்புறம் எழுத்து பாசறை செஞ்சு இப்போ 4வது பாசறை இது. ஸோ எங்களோட தொழில்நுட்ப பாசறை உங்களுக்கு அந்த எங்களோட டீம் உங்களோட ஒப்பீனியன்? யா ஷோர் லந்தன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது நான் நினைக்கிறேன் மோர் தேன் 1 இயர் நான் இப்போ இளந்திரையனையும் அரங்காலையாக நான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன் சோஷியல் மீடியாவில். ஸோ இது ஒரு இதுக்கான முயற்சியாக நடைபெறுது. ஆனால் இவ்வளோ நடைபெறுதுன்றதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இருக்கல, அதில் ஒரு டவுட்டும் இருந்தது. என்னடா என்ன சொல்கிறது, இப்போ ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு குடும்பமான ஒரு இது சிறுபத்திரி இதழில் தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம். கணக்கு சிறுபத்திரி இதழ் பார்த்தீங்கன்னா சோகங்களாலேருந்து சொல்பதிலேருந்து கணக்கு தொடங்கும் பேருந்து நின்றும். அது ஒரு சிறுபத்திரி இலக்கியத்தின் சாவக்கேடு தான். தொடங்கியக்கிலே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, எத்தனை இஷ்யூ வருமென்று யோசிச்சு தொடங்குறாக்களும் இருக்கணும். அப்போ அப்படி ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்குமோ ரெண்டு யோசிச்சுட்டு தான் வந்து நான். அப்போ முதலாவது என்ன சொல்கிறது, வேற கொஞ்சம் ஃபிசிக்கலி ஐம் நாட் இன் மை பெஸ்ட் ஷேப். அண்ட் 5 வருஷத்துக்கு பிறகு வரேன். அப்போ ட்ராவல் சார்ந்து வாய்ஸ் சார்ந்து எனக்கு ஒரு காய்ச்சல் தடிமன் அதோட சோத் ரோட் அப்படி இருக்கல. எனக்கு இங்கே நான் புதன்கிழமை வந்து நான் நினைக்கிறேன் முதலாவது செஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்டா நான் அதுக்கு மூலம் இந்த இடத்துக்கு ஒருக்கா வந்திருக்கேன். இடம் பிடிச்சோன்னு தாண்டி எனக்கு அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் த வே தே ஆர் சீயிங் சினிமா அண்ட் த வே தே ஆர் இன்வால்வ். அது குறிப்பாக இன்வால்வ்ன்ற வேர்டை தான் நான் சொல்ல நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு சரியான ஒரு மனநிறைவை தந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு பர்பஸ் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்டா அங்கே இருக்கலாம் மேக்ஸிமம் என்னால் என்னென்னலாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணணுன்ற விருப்பம் இருந்தாண்டா தே ஸோ இன்வால்வ். இப்போ அவங்கள இப்போ எங்கேயுமே யாருமே இப்போ அது ஒரு நடக்கும் வரும். நீங்கள் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிக்கல இந்த ஒரு பிரச்சனை நடக்குமெண்டா ஒரு கட்டத்தில் விருப்பமானவர்கள் வருவார்கள். இப்போ இந்த அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஒரு மனநிலைக்கு போய்க்கல என்ன சொல்கிறது,
அந்த இதுக்காக நாங்கள் ஒன்று கூடினமோ அந்த மெயின் மிஷன் இல்லாமல் போயிடும். இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட் ஒர்க்கே பெரிய நேரத்தை கவர் பண்ண வேண்டாம். நானும் ஒரு 3 நாள் அமைப்புகள் இருந்து ஒர்க் பண்ணதால எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியும். ABC கடைசியில் இப்படி போய் அது முடிஞ்சிடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, மோர் அண்ட் மோர் முதல் நாள் பார்க்க 2ஆம் நாள் எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. 2ஆம் நாள் இன்னும் ஃபிசிக்கல் கண்டிஷன் ஐ வாஸ் வீக். நான் முதல் நாள் பெரிய எதிர்பார்ப்போடையே இருக்கையில் இங்கே சொல்லிட்டு போன ஒரு விஷயம் அடுத்த நாள் இருட்டுப்படப்போ படுத்தாங்களே பிடிமினாங்களே தெரியல, அந்த வேலை நடந்திருக்கு. அப்போ ஓகே, இது சம்திங் என்ன சொல்கிறது, இது நான் இந்த மைண்ட் பிக்சரில் இருக்கல. தென் முதல் நாள் இரவு நினைக்கிறேன். இந்த முதல் நாள் இரவு இங்கே மதிசுதா அண்ணா இப்போ வேறு ஆக்களும் வந்துருந்தவ, வேறு ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் வந்து முக்கியமான நோட்டபிள் வினோத் அண்ணா வசந்த் சென்சர்லாம் வந்திருந்தார். இப்போ வெளியில் ஒரு ஃபயர் கேம்பிங் ஒன்று நடந்தது. அப்போ ஐ வாஸ் தேர் லைக் வித் த டீம். ஏன்னா இந்த ஃபயர் கேம்பிங் செட்டப் பிடிச்சிருந்தேன். ஏன்னா நாங்களும் ஃபயர் கேம்பிங் போயிருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் இன்னும் தே கோட் அடட் மீ. அவங்களோட ஸ்டோரிஸை பார்க்க கேட்கல, அவங்களே ஒரு மெடிடேஷன், ஒரு தபஸ் மாதிரி செய்கிற ஒரு ஃபீல். இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. மெடிடேஷன் என்ன சொல்கிறது, அவங்கள ஒருத்தட்லையுமே என்ன சொல்கிறது, அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க கேட்கல. என்ன சொல்கிறது, மூளைக்கு என்ன சொல்கிறது, அவங்கள இந்த மொமெண்ட்டை வந்து என்ன சொல்கிறது, தங்களுக்கான ஒரு மெடிடேஷன் ஆகவோ இல்லாட்டி தங்களுக்கான என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஊடாடாகவோ பார்க்குறாங்க. ஏன்னா வளமையாக கணக்கிடங்களில் இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக போகக்கூடியது. ஃபயர் கேம்ப் வித் சினிமாஸ் ஓ மேபி என்ன சொல்கிறது வி ஆர் கோயிங் டு மேக் இட், வி ஆர் கோயிங் டு பிரேக் இட், அப்படித்தான் என்ன சொல்கிறது இந்த வயசில். இப்போ ஏன்டா இப்போ வைக்கும் எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசு வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் 32 33 ஏன்டா இப்போ பெரும்பாலும் 24 23 22 25 அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்கள். இதில் கூட என்ன சொல்கிறது, நாங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்க அதை மோர் லைக் ஒரு பிராண்டிங்காக என்ன சொல்கிறது, சினிமா தான் பேஷன். இது இங்கே அப்படி இருக்கேல, இட்ஸ் மோர் லைக் என்ன சொல்கிறது, மெடிடேட்டிங்காக என்ன சொல்கிறது. அப்போ இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தே ஆர் நாட் கம்மிங் ஃபார் ஒரு ஃபேம், அது ஓரியன்டாக வர்ற தன்மைன்றதும் பார்க்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்கே விட்டாலும் இங்கே தான் வருவாங்களோ, எங்கே விட்டாலும் சுற்றி என்ன சொல்கிறது, ஃபில்ம் மேக்கிங் சார்ந்த ஒரு டிஸ்கஷன் இங்கேயோ இதை மாதிரி ஒரு இடத்துக்கோ வருவாங்கன்றது ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. இப்போ அதுக்கு பிறகு இன்றைக்கு 3ஆம் நாள் திருப்பி நேற்று கழிச்சு வச்சுக்கொண்டு ஒரு 2 சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்காங்க. ஐடியா இஸ் அமேசிங், ஐடியா இஸ் ஸோ பிரில்லியன்ட். அதுக்கு மேலே இங்கே நடந்த செஷனில் இவன் இப்போ ஸ்க்ரீனிங் வர போகிற ஒரு பழைய படம் போட்டு காட்டினாங்க. ஈழ சினிமா இன்று வரைக்கும் என் பார்வையில், இது ஜஸ்ட் இன் மை ஒப்பீனியன், ஓரளவு நான் யாழ்ப்பாணத்துலேயோ கொழும்புலையோ கதைச்சா ஏனைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இந்த ஒரு புரிதலான் இருக்குது. இங்கிலாண்டில் டஃப்பாக இருக்கக்கூடிய 2 விஷயம், ஒன்று ஸ்கிரிப்ட் அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ். இந்த 2ஐயும் அது கிராக் பண்ணுது, வடிவாக கிராக் பண்ணுது. பட் டெக்னிக்கல் டிசைடாக இன்னும் அதுக்கு ஒர்க் இருக்குது. அப்போ மற்ற டீம் எல்லாம் டெக்னிக்கல் டிசைடாக ஸ்ட்ராங்காக இருக்கல, இவங்க எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற 2 கோர் எஸ்பெக்டை வந்து வடிவாக டீல் பண்ணுறாங்க. ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் சம்திங் அமேசிங். நான் வெரி ரீசெண்டாக ஈழ சினிமாக்களை பார்த்ததுக்குள்ள சின்ன ஒரு யூனிக் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த ஸ்டோரி, அது மாதிரி இந்த முதலாவது ஷார்ட் ஃபில்ம் மேபி ஒரு கன்செப்ட் ஃபில்மாக வெளியில் வந்து அதுக்கு ஃபண்டிங்கான ஒரு தேவை இருந்தால் அதை கட்டாயமாக என்ன சொல்கிறது, அதை யாராச்சும் அதை ஃபைனான்ஸ் பண்ணி அது திருப்பி ஒரு நல்ல குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் ஆக மாட்டா இட் வில் நாக் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ். அப்படி தான் எனக்கு இருந்தது. அப்போ ஸோ எனக்கு இங்கே அரங்காலியால் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டெக்னிக்கல் செஷன்ஸ் தான் செய்ய வந்தேன். நான் வந்து நான் எடுத்துக்கொண்டு போகிற விஷயம்ன்றது வந்து ஹியர் ஆர் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் மோர் இன்டு லைக் என்ன சொல்கிறது, இது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே கடைக்குள்ள போகிறோம் என்ற ஒரு முடிவோடு வந்திருக்கிறார்கள். அடுத்து அவங்களோட போகிற இடத்தை பற்றி அவங்களுக்கு தெளிவு இருக்கா இல்லையாண்டதை விட்டால் கூட போகிற பாதையில் அவங்களுக்கு தெளிவு இருக்குது. அந்த ப்ராசஸில் அவங்களுக்கு தெளிவு இருக்குது. இது வெரி ரேர். இது எனக்கு 2015-16 டைமில் இப்படி ஒன்று இல்லையேன்றதை நிச்சயம் நான் முக்கியம் ஃபீல் பண்ணுறேன். ஏண்டா இப்போ இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குமெண்டா மேபி என்ன சொல்கிறது, பெரும்பாலும் இன்னும் கணக்கு விஷயங்கள் நாங்கள் எளியாகவே சாத்தியப்படுத்தியிருக்கலாமோ. ஏண்டா இப்போ இன்றைக்கு என்ன கடைசி லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நடக்குது. ஒரு வருஷம் 25 1 இயர் தட்ஸ் குட். இப்போ இந்த ஒரு ஸ்பேஸ் ஏண்டா 2014-15 இழந்திருக்கு தெரியும். அந்த டைமில் தான் நான் இழந்திரம் கூட இது சார்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்த டைம்கள். அப்போ இன்றைக்கு ஈழம் சார்ந்து ஈழ ஃபில்ம் மேக்கிங் இருக்கிற எண்ணிக்கையிலும் பார்க்க ஒரு குறைஞ்ச 4 மடங்கு பேர் அந்த டைமில் இயக்கி கொண்டு இருந்தவங்க. அவ்வளோ பேர் என்ன சொல்கிறது, அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கோடையும் அவ்வளோ ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறது பர்சனல் ரீசன்ஸாலையும் கமிட்மெண்ட்ஸாலையும் மனச்சோர்வாலையும் விலகி போயிடணும். அப்போ இப்படி ஒரு கெட் டுகெதர் இருந்த எண்டப்பிங்க வந்து ஹட்டிலேருந்து போய் வந்திருக்கிறார். அடுத்தது முள்ளத்திலிருந்து கேர்ள் வந்திருக்கிறார். அடுத்து யாழ்ப்பாணத்துலேருந்து பிள்ளைகள் வந்திருக்கணும், பொன்னியிலேருந்து வந்திருக்கணும். இது எங்கள் டைமில் என்ன சொல்கிறது, நான் கேம்பஸில் போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறது ஒரு வேறு ஆக்களை மீட் பண்ணால், அதுக்கு முன்னாடி இடைப்பேரில் மீட் பண்ணியிருந்தா கூட பட் க்ளோஸாக மீட் பண்ணுறதுக்கான எனக்கு ஆப்ஷன் போர்டிங்லேருந்து ஒன்றா படிக்கிறதுக்கான ஆப்ஷன் ஹட்டனோ இதோ வந்து எனக்கு அண்டர்கட் மட்டும் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. இது கிட்டத்தட்ட அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டின்ற ஒரு போர்டிங் லைஃப் ஸ்டைல் இங்கே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது, ஒன் ஸ்க்ரீன்
ஒன் டீச்சிங் ஒன் செஷன்ன்றதை தாண்டி ஓவர் செஷன் உங்களை எவ்வளோ லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லுவாங்க. சும்மா ஜஸ்ட் படுத்திருக்கேக்கில் பக்கத்தில் நித்திர விராட்டி பாய புரண்டி கொண்டு கதை பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. அட உனக்கும் அப்படி நடந்தா எனக்கும் அப்படி நடந்துச்சு. இதுதான் இந்த பியூட்டி. இப்போ அதான் முக்கியம். அப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்ன பெரும்பாலும் இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்களா, ஏன் உனக்கு இந்த கணக்கு சொல்வாயில் எனக்கு சொல்லணும், அப்படித்தான் டிஸ்கஷன் பெரும்பாலும் போய் கொண்டு இருந்தது. இங்கே என்ன சொல்கிறது, அது வாழ்வியல் சார்ந்து இருக்குது, கதைகள் தேடல்கள் சார்ந்து இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது, எனக்கு அரங்காலையே ஏதாச்சும் ஒரு மாற்றத்துகளை சினிமாவில் ஏற்படுத்தும்ன்றதுல எனக்கு முக்கியமான மாற்றம் ஸ்டோரி சார்ந்து பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களை ஏற்படுத்தாங்க. ஏன்னா அது உங்களோட செட்டப்பில் இருக்குது. ஆச்சு இந்த திரைப்பாசறை அப்படி சொல்லலாம், திரைப்பாசறைன்ற செட்டப்லேயே நல்ல ஒரு ஸ்டோரிக்கான செட்டப் என்ன கிட்ட எப்படி சொல்கிறது. இப்போ நாங்கள் இப்போ ஈவன் இதை நான் ஒழுங்கு எனக்கு வேர்ட் பண்ணுறேன்னா தெரியல, பட் இதை நான் முக்கியமாக இப்படி தான் பார்க்குறேன்டா. இப்போ எங்களோட எவல்யூஷன்லேயோ இனப்பெருக்கத்துலேயே நாங்கள் சொல்லுவோம் க்ரோஸ் சீட்ஸ் வேறு இடத்துலேருந்து இனக்கலவை ஏற்பட்டால் தான் அது பெட்டர் ஆஃப் ஸ்ப்ரிங்காக வரும். இயற்கையுமே அதை தான் வலியுறுத்துது, இயற்கையுமே அதை தான் புஷ் பண்ணுது எவல்யூஷனில். அது மாதிரி வேறு கணக்க பிரதேசங்கள்லேருந்து வர்ற ஐடியா இங்கே பிரெயின் ஸ்டார்ம் ஆகுது. இது முக்கியம். இது இதுக்கு முன்னுக்கு எனக்கு தெரிஞ்ச நடக்கையில் மேபி எங்கேயாச்சும் ஃபிலிம் ஸ்கூல் நடந்திருக்கும். அப்படி இளம் சார்ந்து ஃபிலிம் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நான் அறியலை, லைக் என்ன இந்த செட்டப்பில் கூட ஈழப்பிறப்பில். அண்ட் இது இயல்பாக தன்னிச்சையாக நடக்குது. அண்ட் இதில் நான் விரும்புகிறது ஒன்று ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி திரைக்கதையோ கதை அதுகள் சார்ந்த அந்த வேலை டெஃபினட்டாக நடக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ். நான் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் இன்ஹிபிஷன் இல்லை. இப்போ அவர் என்ன ஜட்ஜ் பண்ணுவாரோ இவர் என்ன ஜட்ஜ் பண்ணுவாரோ அந்த இன்ஹிபிஷன் இல்லாத ஒரு இயல்பான இது பெரும்பாலும் ஒரு நாடக பேக்ரவுண்டில் இது இருக்கிறது. இது இந்த இன்ஹிபிஷன் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா நாடக பேக்ரவுண்டில் எல்லாரும் என்ன சொல்கிறோம், ஒரு கட்டத்தில் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி செய்வாங்க. அப்போ நினைக்கிறேன் அது அரங்காலயா சார்ந்தும் பிரதீப் அண்ணாண்ட பங்களிப்பும் அதில் சொல்கிறேன், நீங்கள் சொல்லி முடிங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்போ இயல்பாக அவங்க இன்ஹிபிஷன் இல்லை. இந்த ஃப்ரேமில் நான் வடிவாக இருப்பேனா, இந்த கஸ்டியூமில் நான் என்ன இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களே, அப்படி இல்லை. கடைசியாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் உங்கள் இப்போ அப்கம் வேற போது அதில் ஒரு அந்த தம்பி ஹெட்டனா மலையத்தை சேர்ந்த தம்பி தான், ஹெட்டனை சேர்ந்த தம்பி நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இயல்பாக செய்திருக்கான்னு என்ன சொல்கிறது. இப்போ ஒரு ட்ரெடிஷனலாக நான் முந்தி ஒர்க் பண்ண ஆக்கள்கிட்ட அப்படி ஒரு காஸ்டியூம் நான் கேட்குறதுக்கு நான் யோசிப்பேன், உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இவங்க எப்படின்னு சொல்கிற பேபொடியோட நடிப்பாங்களா. அந்த பையனுக்கு அந்த இதுவுமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள ஒரு ஆட் தான் தெரியுது, இதுக்குள்ள ஒரு கதை சொல்ல போகிறேன், அவ்வளோ மட்டும் தான் தெரியுது. இப்போ இது தொடர்ச்சியாக நடக்கும் பட்சத்தில் திஸ் வில் மேக் வேவ்ஸ் அண்டை தாண்டி இட் வில் மேக் ப்ரொடக்ட்ஸ். ஏன்டா இனி எங்களுக்கு வேவ்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு நீ ப்ரொடக்ட்ஸ் தான் தேவை. ஸோ அது நடக்கும். அந்த ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க, ஆக்டிங் அண்ட் ரைட்டிங். ஸ்க்ரீன் பிளே தாண்டி ஸ்டோரி ஏன்னா மெயினாக ஸ்டோரி ஐடியாஸ் கண்டென்ட் அந்த சொல்லலாம். அப்போ அந்த நாங்கள் திரைப்பாசல் தொடங்கிக்கல ரெண்டு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒன்று ஸ்க்ரீன் பிளே, மற்றது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இது ரெண்டையும் தான் ஃபோக்கஸ் பண்ணி கூட போனது. இப்போ தான் நாங்கள் ஏஐன்றது ஒரு பெரிய பூமா வேறு. அப்போ ஏஐம் இருக்கே இல்லை, ஆனால் அப்போயே நாங்கள் இந்த தொழில்நுட்பம்ன்றது நாங்கள் ஹையர் பண்ணிக்கொள்ளலாம். பண்ணலாம், கொஞ்சம் மணி இருந்தால் அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கொள்ளலாம். பட் இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்றது ஒரு ப்ராக்டிஸ். கண்டென்ட்ன்றது அது எங்களை தாண்டின ஒரு ஆர்ட். அது என்னென்னு ஒரு டிஃபைன் பண்ணல. அது பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டி சார்ந்து இருக்கும், ப்ராக்டிஸ் சார்ந்தும் இருக்கும், எங்களோட தேடல் சார்ந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் தான் உண்மையாக திரைப்பாசில் ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த ஆக்டிங்ன்றது அது அரங்காலையாக்குரியது. நான் பார்க்குறேன் அரங்காலையான்றது இன்னும் யூட்டிலைஸ் பண்ணப்படாமல் இருக்குது ஈழ சினிமாவில். எப்படின்னா மதர்சி செய்யக்குள்ள எனக்கு கேமராவுக்கு பழக்கப்பட்ட அந்த லீடு வேணும் எடுத்து தமிழுக்குள்ளே கிடைக்காம பிறகு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சவுத்துலேருந்து எடுத்துக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு தான் மற்ற ஆக்டர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆக்டிங் கோச்சாக பிரதீப் பண்ணா வந்தா பிறகு பார்த்தா நான் இவ்வளோ தேடி இருக்க தேவையில்லைன்றது. தேடி இருக்க தேவையில்லை மீன்ஸ் நான் சவுத்துக்கு போயிருக்க தேவையில்லை. இங்கேயே அந்த ஃபேஸ் காஸ்ட் பொருந்தக்கூடிய காஸ்ட்டை தேர்ந்தெடுத்திருந்தா நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்ன்றது அதுக்கு பிறகு தான் விளங்குது. அப்போ கான்ஃபிடென்ஸ் கூடுது. ஸோ இனி ஃபியூச்சரில் அரங்காலையா ஒரு ஆக்டிங் ட்ரைனிங் ஸ்கூலாக அடுத்த நடிப்பு பாசறையும் செய்ய போகிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ அது நல்லா என்னடா இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மலாக விஜய் சேதுபதி எல்லாம் கூத்துப்படுறே சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னாடா இப்போ அது இந்த பெர்ஃபார்மன்ஸில் தெரியுதா, ஈவன் இந்த செட்டப்லேயே என்ன சொல்கிறது. இப்போ அஸ்கர் ஃபர்ஹாதின்ற படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன சொல்கிறது, அவர் கொஞ்சம் ட்ராமா அண்ட் பேக்ரவுண்ட்ஸில் எல்லாம் என்ன சொல்கிறது பொடியை லூஸ் பண்ணுற எக்ஸசைஸே ஆக்டிங் கொடுப்பார். ஆமாம். இப்போ எனக்கு இங்கே அந்த செட்டப்லேயே இருக்கு ஐயா. இப்போ எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ முக்கியம் நம்ம 1 வீக்கில் ஃப்ளைட், ஆனால் இன்னும் முறை எனக்கு கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேன். ஒரு ஒன்று காயிலாட்டியும் ஒரு மெடிடேஷனுக்கும் வந்து நித்திர விடுறதுக்கே ஏன்டா என்ன சொல்கிறோம் அவ்வளோ நல்ல காத்து. அடுத்து இயல்பாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கண் ஹொரைசன் பார்க்க மட்டும் ஏதோ விஷுவலுக்கு மறைஞ்சடி இருக்குது. அப்போ இது உங்களை என்ன சொல்கிறது, இப்போ இன்றைக்கு ஒரு பர்பஸுமே தேவையில்லை. சும்மா அப்படி நடந்து ஒரு 4 இடம்
இந்த ஏரியாக்களை சுற்றி வளர்க்கல வரைக்கலே இவ்வளோ மரங்கள் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறது, எல்லா உயிரினங்களும் இருக்குது. நாய்க்குட்டியிலேருந்து பூனைக்குட்டியிலேருந்து எல்லாமே இருக்குது. மேபி பாம்பும் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறது இருக்குது. அப்போ என்ன இப்போ ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு என்ன இதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் ஓரளவு டிரைவ் பண்ணால் டவுன் வந்துடுது. அப்போ கிலோமீட்டர்ஸில் புனியாட்டம் வருது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அக்சசபிளாக இருக்கேக்கில் லைக் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சென்றோர் இந்த காலங்கள் திரும்பி வராண்ட மாதிரி மேபி எங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கல ஃபியூச்சர். அடுத்து இதில் நான் இன்னும் சொல்ல வந்த விஷயம், இப்போ இங்கே ஒரு ஸ்டோரி சார்ந்தும் பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்தும் ஒரு முன்னெடுப்பு இங்கே நடக்குது. ஐ ஃபீல் லைக் ப்ரொடக்ஷன் சார்ந்து ஒரு ப்ரொசஸ் சார்ந்து ஒன்று நடக்குதாண்டு ஃபீல் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அது மேபி என்ன சொல்கிறது, இன்னும் அதுக்கு டைம் இருக்குது. பட் இந்த ரெண்டுமே யூனிக் ஆகும். குறிப்பாக ஸ்டோரியும் பெர்ஃபார்மன்ஸும். இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஆக்கள் தேவைன்னா மேபி ஒரு காஸ்டிங் டிரெக்டர் மேபி தே கேன் ரீச் அவுட் டு தேம். மேபி பெர்ஃபார்மன்ஸுக்கு இல்லை, ஆக்டிங் கோச் அதுக்கு தான் மெயின். ஒரு உங்களுக்கு பெர்ஃபெக்டான காஸ்ட் இருக்கு, பொருத்தமா இருக்கு, பட் அவரை எப்படி நடிக்க வைக்கிறது, எப்படி ரெடி பண்றது. அடுத்தது மேபி அடுத்து என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு மண் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி செய்ய போறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தேவைப்படுதுண்டா மேபி தே கேன் ரீச் அவுட் ஹியர். இங்க ஒரு திங்க் டேங்க்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு ஸ்டோரியில ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஏற்கனவே எழுதுறோம் வெளிய. ஓகே, தட்ஸ் குட். அது பெய்ட் அண்ட் இல்ல அதான் கட்டாயம் என்ன சொல்றது, அது ஒரு ரெவென்யூ சோர்ஸா செய்யுங்க. வருது. அதுதான் இப்போ இனி ரன் அடுத்த வருஷத்துலேருந்து அதுலேயே ரன் ஆகக்கூடிய இருக்குமென்னு நான் நம்புறேன். தட்ஸ் கிரேட். அது மாதிரி இதில் நான் என்ன சொல்கிறது, இப்போ மேபி ஐ ஹவ் சம் கண்டிக்ஷன் டயஸ்போரா. இப்போ அதுலேருந்து பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு நான் திருப்பியும் இதில் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், இப்போ நீங்கள் இப்போ இவரோட இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, ஒருக்கா நீங்கள் சொல்லுங்க விசிட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கோ அண்ட் மீட் தெம். உங்களுக்கு நான் சொல்கிறதுன்ற ஒரு கிஃப்ட் வந்து சேரும். ஏன்டா இப்போ ஃபில்மேக்கிங்ஸ் வந்து ஈவன் டயஸ்போராவும் இங்கே இருக்க எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். என்ன சொல்கிறது, இப்போ அங்கே பார்ட் ஆஃப் த ஃபண்டிங்கான ப்ரோசஸுமே சில டஃப் தான். பட் இப்போ இன்றைக்கே ஒரு கனடா ஈழம் சார்ந்த, அது கனடா செகண்ட் ஜென்ரேஷன் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் சார்ந்த ஒரு விருப்பம், ஈழம் சார்ந்து பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி இங்கே செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குது. அதுக்கு எனக்கு பேர் நெட் எக்ஸ்பிரஸே பண்ணியிருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஓகே, யாழ்ப்பாணமோ வவுனியாவோ முல்லைத்தீவுகளோ நிச்சயமாக மட்டக்களப்பு திருவண்ணாமலை இங்கே வந்து உங்களுக்கு போய்க்கல உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் சார்ந்துலேருந்து செகண்ட் யூனிட்டோ அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மைக்குமே பில்ட் ஆகி கொண்டு வருது. ஒன்று இப்போ பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும், நான் இப்போ ரீசெண்டாக கலைஞதன் கலைச்சல்ன்ற ஒரு என்ன ப்ரொஜெக்டை கருப்பியில் ஒர்க் பண்ணேன். முதல் அதுக்கு முன்னாடி ஜங்கிள் ஃபுல்லாக நானும் நீங்கள் இளைஞரன் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கருப்பி என்றது வந்து டிஃபுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபில்ம் மேக்கர். நான் அவரை பெரிய ஒரு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், கலைஞதன். ஏண்டா ஹீஸ் என்ன அங்கே கனடாவில் பிறந்து கனடாவில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஃபில்ம் மேக்கர். அவருடைய பேரண்ட்ஸோட பூர்வீகம் வந்து என்ன இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தது. அவருக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவர் செய்யக்கூடிய படங்களை வந்து முழுக்க இங்கிலீஷில் செய்கிறதுக்கோ இல்லாட்டி என்ன சொல்கிறது, சவுத் ஏஷியன் சார்ந்த கதைகளை பெரிய வியூஷிப் உள்ள சவுத் ஏஷியன் லாங்குவேஜில் செய்கிறதுக்கு. ஆனால் ஹி ஆல்வேஸ் ஸ்டிக் வித் இலங்கை தமிழ். ஏன்டா அதை வந்து அவர் ஒரு 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 கிமிக்காவோ இதாவது செய்யலை, அவர் உணர்ந்து செய்கிறார். அப்படி கணக்கு ஃபில்ம் மேக்கர்ஸ் ஜங்கிள் ஃபவுல் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது ஜூமில். அப்போ அவர்கிட்ட எனக்கு எப்படின்னா இந்த ஈழம் சார்ந்த படம் எடுக்க வரணும், ஈழத்துக்கு பெருசாக தொடர்பு இல்லைன்றீங்களோ ஒரு பார்வை கொண்டு வரும், எதுக்காக செய்யணும். நான் ஃபர்ஸ்டாகவே கேட்டேன், இதையே உண்மையாக செய்ய விரும்புறீங்க. அவருக்கு அதில் தான் பர்சனல் கனெக்ஷன் இருக்குன்றதான் அவர்கிட்ட இது அவருக்கு பர்சனலாக உண்மையாகவே அதான் அவர்கிட்ட ரூட்டாக அவர் உணர்ந்து நினைக்கிறேன். அடுத்தது நான் இப்போ கலைஞரன் சார்ந்து சொல்லிக்கல, ஹீஸ் அன் எக்ஸலன்ட் ஃபில்ம் மேக்கர். எக்ஸலன்ட் ஃபில்ம் மேக்கர் ஃபில்ம் லாங்குவேஜ். ஏன்னா அவர் இன்னும் ஃபில்ம்லாம் ஷூட் பண்ணுறாங்க. அவர் ஒவ்வொரு விஷயமும் போய்ட்ரியாக இருக்கும். அதை நான் பக்கத்துலேருந்தே விட்னஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருந்தது. இப்போ உண்மைக்கும் இப்போ கலைஞரன் மாதிரியான டேலண்டட் ஃபில்ம் மேக்கர்ஸ், அதாச்சு என்ன சொல்கிறது, ஃபில்ம் லாங்குவேஜை படித்த ஆக்கள், ஃபில்ம் லாங்குவேஜ் அது மாதிரி அங்கே ஃபில்ம் ஸ்கூல் போய் அங்கத்த ரிசோர்ஸஸில் நாலேஜ் உள்ள ஆக்கள் இங்கே வரைக்கும் அந்த கண்ட்ரிபியூஷன் இங்கத்த டெக்னிக்கல் சைடை வளப்படுத்தும். அது மாதிரி அவை வந்து இங்கே பார்க்கல, இங்கே இருக்கிற ரோ உணர்வுகள் இருக்குது தானே, அது முக்கியமாக பெரும்பாலும் ஐ ஹேவ் அ ஃபீல் வெஸ்ட்டில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபில்டர் பண்ணப்பட்ட இல்லாட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது அங்கே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கூட இருக்கிறதாலேயோ தெரியலை. அது நன்மை. அது நேரம் என்ன சொல்கிறது சில விஷயங்கள் இது பேசலாம் பேசக்கூடாதுன்றது யோசிக்கைகளே தனிக்க வந்துடுது, சென்சர்ஷிப் வந்துடுது. இப்போ அவர்கள் இங்கே வந்து பார்க்கல இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான கணக்கு ஸ்டோரிஸ் போகிற பார்க்கல என்ன சொல்கிறது ஒரு டீ கடையிலேயே வைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் இருக்குது தானே, நான் இங்கே இருக்கிற டேலண்ட்ஸை கொஞ்சம் கூட இப்படி நான் பார்க்குறேன்டா அன்ஃபில்டர்ட் டேலண்ட்ஸாக பார்க்குறேன். ஆச்சு என்ன சொல்கிறது வைரம், பட்டத்திட்டப்படாத வைரம். பட்டத்திட்டப்படாத வைரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் ஓரளவு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம்டா லைக் எப்படி சொல்கிறது அதுன்ற க்ளோ வந்து ஸ்டில்
பியூராக தான் இருக்குது. அப்போ எனக்கு அந்த இணைப்பு பிரீச் ஆச்சு, அந்த கொலாபரேஷன் கனடா ஸ்ரீலங்கா அது மாதிரி டயஸ்போரா சார்ந்து எங்கேருந்தும் அந்த ஒரு கொலாபரேஷன் இளம் சார்ந்து நடக்கல. 2 பேருக்குமே வின் சிச்சுவேஷனாக இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் இல்லை, உங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்குது, இங்கே ஈழம் சார்ந்து இருக்கிற ஆக்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இதை வந்து கியூபெக் சினிமா செய்யுது. இப்போ நான் ஓரளவு இந்த லிமிடெட் எக்ஸ்போஷருக்கு நான் பார்க்கல. இப்போ கியூபெக்ன்றது ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள், மொன்ட்ரியல் அந்த கேபிட்டலாக இருக்குது. இப்போ ஃப்ரெஞ்ச் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கர்ஸுன்ற பெரிய கண்ட்ரிபியூஷன் கியூபெக்கில் இருக்கக்கூடிய கனடியன் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு கிடைக்குது. அது குறிப்பாக கான் சார்ந்தே கணக்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சார்ந்தே கணக்க 2 and 4 டெவலப்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கனடா ஃபில்ம் மேக்கர்ஸ்லேயே பெரிய அளவில் ஒரு நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸை கிரியேட்டிவ் சைடில் வச்சாக்கள் கியூபெக்லேருந்து வரையணும். அதுக்கான அந்த கொலாபரேஷன் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இப்போ ஃப்ரான்ஸும் சரி கியூபெக்கும் சரி ஒரு கிளாஸ் ஒரு எக்கனாமிக்கலாக பார்க்கல கிட்ட இருக்கல சில லைஃப் ஸ்டைல் அண்ட் மொழி ரீதியாகவும் அது ஒரு கனெக்ஷன் இன்னும் இருக்குது. இப்போ கனடாவில் இருக்கிற ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் என்ன மாதிரி ஒரு இந்த வயசில் ஒரு ஆளுக்கும், அங்கே பிறந்து வளர்ந்தாளுக்கும், இங்கே இருக்கிற ஒரு என்ன மாதிரி ஒரு ஆளுக்கும், எங்கே நான் முதல்ல எனக்கு இந்த தயக்கம் இருந்தது, பிறகுதான் இந்த வித்தியாசத்தை விளங்கி கொள்கிறேன். ஒரு கனெக்ஷன் ஒன்று வேற கஷ்டப்படுது, கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குது. இப்போ நான் எதை கதைச்சா ஜோக்குன்றது அவருக்கு விளங்காது, அவர்கிட்ட ஜோக் எனக்கு விளங்காது உண்மையாகவே. ஏன்னா அந்த சென்ஸ் வந்து இங்கிலீஷ்லேருந்து தான் வருது, அந்த ஹியூமர் சென்ஸ் எனக்கு வடிவேலேருந்தும் வருது, விவேக்லேருந்தும் வருது. அது கனெக்ஷன் கொஞ்சம் எங்களுக்குன்ற ஒரு இது இருக்குல்ல, எங்கட ஸ்லாங்லேயே ஒரு நக்கல் இருக்கு. ஜாழ்ப்பாண தமிழ்ல இருக்கிற நக்கல் அவையில் அது சிலவோட ரூடா போயிருமோன்ற பயமே இருக்கு கதை கேட்கல. இல்லை நீங்க சொல்ல வெலிட் பாயிண்ட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. இல்லை இந்த கல்ச்சரல் டிஸ்டன்ஸ் எனக்குமே இருந்தது. இப்போ நானும் 28 வயசுல தான் கனடா மூவ் பண்ணுறேன். எனக்குமே இந்த கல்ச்சரல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓரளவு செகண்ட் ஜென்ரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸ் அது கொஞ்சம் பிரேக் ஆகிருக்குன்னு நம்புறேன். குறிப்பாக கலை வரன் சின்ன தம்பி, லெனின் அண்ணா, லெனின் எம்சோம் அவர் லைக்கணும். இப்போ நான்லாம் கிட்டத்தட்ட ஃபில்ம் மேக்கிங் ஒரு ப்ரொஃபஷன். என் இதில் அவரையும் முறைக்க நான் மென்ஷன் பண்ண தேவை இருக்குது. நான் ஃபில்ம் மேக்கிங் ஒரு கரியராக எடுக்கலாம் இல்லையாண்டிக்கல கண்ணண்டர் ரிங்குக்கு வேர்ல்டு வைடாக அவ்வளோ ஒரு அப்ரிஷியேஷன் இருந்தது. அப்போ லெனின்னா லெனின் எம்சோம் ஆரண்டு சர்ச் பண்ணி கொண்டு போயிருக்கல பார்த்தா லைக் ஹீஸ் ஃப்ரம் சொல்லியா சேம் ஆஸ் மீ, அவரும் C++ டெவலப்பராக இருந்திருக்கிறார். அப்போ அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இங்கே பார்த்தா வரன் சின்ன தம்பியை பார்த்தா எங்களோட டயஸ்போரா செட்டப்லேயே 3 முழுநில படங்களை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பப்ளிஷ் பண்ணவராக இருக்கார். ஏண்டா அவருடைய இப்போ அவரோட இப்போ க்ளோஸ் 2 வரைக்கும் நான் அவரோட ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அவரோட ராஜி அக்காவோட சச்சியோட அவன்டே பார்க்கல எங்கள் ப்ரோசஸ் வந்து ப்ரொஃபஷனல். அப்போ இவ்வளோத்துக்கும் என்ன சொல்கிறது, இப்போ வரண்ணாவோ லெனினாவோ இவையெல்லாம் அவன்ட ஏஜ் 16, 15 போனாக்கள். கலை மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் அங்கேயே பிறந்தவர். அடுத்தது என்ன நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறது கிரியேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து ஷீஸ் ஃப்ரம் மலையாளம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அவ்வளோ வித்தியாசங்களும் என் சார்ந்தும் இருக்குது. அவரோட உன்னை கனெக்ட் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் சார்ந்தோ சரி, அடுத்து அவங்களோட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் அங்கே பார்த்தது ஒன்று என்னென்ன இளந்திரையன் தே ஆர் ஸோ பேப்பர்லையும் சரி என்ன டைம் சார்ந்தும் சரி தே ஆர் ஸோ ப்ரொஃபஷனல். எங்களோட கமிட்மெண்ட் ஊடாக அதை நாங்கள் வெல்லலாம்னு நம்புறேன். ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி US வந்து ஸ்ரீலங்காவில் அவ்வளோ அவுட் சோர்ஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ஒர்க் நடக்குதானே. கிரியேட்டிவ்க்கு எக்ஸைட்டாக நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிற மாதிரி பொருந்தாதுண்டா கூட அந்த கமிட்மெண்ட் பைஸ் தே என்ன சொல்கிறது மேபி த கமிட்மெண்ட் வட் வி புட் பைஸ் தேர் ரெப்புடேஷன் அண்ட் ஒன்று இருக்குது. அந்த கமிட்மெண்ட் எங்கள் எல்லாரும் கூட உங்கள் டீம்கிட்ட இன்னும் கூடவே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்டா அது நான் எனக்கு கண் கூட பார்க்கக்கூடியா இருக்கு. ஏன்டா கடைசியில் பார்க்க அந்த ப்ராசஸ் எக்ஸாக்ட்லி எல்லாரும் ப்ராக்டிஸ் ஆகி அந்த பங்க்சுவாலிட்டி அதான் இப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ இந்த இன்டர்வியூக்கு முதல்ல நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். இன்றைக்கு இப்போ இளந்திரையன் என்னோட ஸ்பெண்ட் இப்போ இந்த இன்டர்வியூக்கு இதுக்கு முன்னுக்கு லைக் செட் பண்ணிக்கல பட் அவர் அந்த டீம் வந்து தன்னிச்சையாக செயல்படுது. அப்போ தனியும் இப்போ என்ன சொல்கிறது இப்போ விரைக்கில் இளந்திரையன் வந்து மேபி அவருக்கு வந்து ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்டோ இல்லாட்டி அவர் ஒரு காய்ச்சலில் இருந்திருக்காருன்னா அந்த ப்ரொஜெக்ட் ஜபடியாகி போக போகிறதில்லை. இப்போ இந்த கமிட்மெண்ட் இதுக்கு முன்னுக்கு இருக்கல எனக்கு தெரிஞ்சு குறைவாக இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்கிற ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் சார்ந்த ஒரு முன்னெடுப்புகளான கணக்கு இருந்தது. அப்போ இங்கே எல்லாருமே ஆளுமைகளாக இருந்தால் தான் நாங்கள் ஒரு பெரிய அடுத்தது என்ன சொல்கிறது நடத்தலாம். ஆஸ் லாங் அஸ் வி ஆர் கமிட்டட் இட் வில் ரேடியேட். அது பார்க்குறாக்களா அதுவும் துத்திக்கொள்ளும். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ என்னடா இப்போ நாங்கள் இந்த சொல்ல போனால் இந்த 1 இயர்லேயே எங்களை கம்யூனிகேட் பண்ண ஆக்கள் நிறைய பேர் இருக்கு. அதில் ஹெல்ப் பண்ண முடியலைன்றாலும் டயஸ்போராலேருந்து அட்லீஸ்ட் அதை பற்றி ஒரு கருத்து சொன்னாங்க நிறைய பேர் இருக்கணும். ஈவன் அவதாரம் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தது அவதாரம். ஓகே கிரேட் ஃப்ரான்ஸ். ஸோ அது ஒரு வித்தியாசம் தெரியுது. நாங்கள் விட்ட பிள்ளை எங்களை காட்டிக்கொள்ள இல்லை. அது அடுத்து என்னடா இப்போ இந்த டைமில் இனி ஃபியூச்சர் இப்போ வித் AI இப்போ உங்களுக்கு தெரியும் குயிக்காக ஒரு
நான் வைண்டிங் நோட்டாகவே நான் சொல்லலாம். இன்டர்நெட் இஸ் டையிங், அதுதான் செஷன்லையும் வச்சேன். ஏன்டா இப்போ கடைசியாக நாங்கள் இப்போ இன்டர்நெட்டில் போய் ஒன்றை சர்ச் பண்ண ஒரு ப்ரொடக்ட்டை வேண்டியதுக்குள்ள இப்போ ஃபுல்லாக ஜென்ரேட்டிவ் மாடல் ஜிபிடியோ க்ரோக்கோ அதிலே கட்டு வெளியே முடிக்கும். அப்போ இன்டர்நெட் இஸ் டையிங். அப்போ எங்களுக்கு ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எங்கே போகுதுன்றது ஒரு பெரிய டவுட் வருது. எங்களை படம் மாதிரி இன்டர்நெட்லேயோ இனி ஒரு யூடியூப் ஆட்டோ இதுகளோ இவ்வளோ தூரம் இனி சஸ்டைனபிள் எனக்கு தெரியல. ஸோ ஆஸ் அ பிராண்டாக நாங்கள் இவ்வளோ ஆகிறது மிக முக்கியமான நான் நம்புகிறேன். அடுத்தது ஈவன் அது ஒரு பெரிய மணியோ சின்ன மணியோ அது இல்லை, ஸ்டாம்ப் வேல்யூவுக்கு மணி ரொட்டேஷனுக்களாக சர்வீஸ் நடக்கணும்ன்றது நான் முக்கியமாக. அண்ட் அப்படின்றத தான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் ஆகும். இப்போ இன்றைக்கு மேபி அது ஒரு ₹1 செய்யக்கூடிய வேலை நாளைக்கு 10,000க்கு 1 lakhக்கு போகலாம். பட் அந்த ₹1 கோட் ஆகணும். அண்ட் அப்படின்றது தான் இந்த பேப்பர் ஒர்க். இப்போ இன்றைக்கி இப்போ இங்கே நான் பெரிய இஷ்யூவாக இளம் சினிமா சார்ந்து பார்க்குறது டிஸ்ட்ரிபியூஷன். அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னென்னா நான் கடைசியாக ஒரு ஃபிலிம் சார்ந்து நான் பர்சனலாக அதில் ஒர்க் பண்ணேன். என் அப்பா நடிச்சிருக்க அப்படிங்கல. இப்போ டயஸ்பராவில் அது ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய ஒரு சவால்கள் மிக முக்கியமாக அங்கே என்ன சொல்கிறது, இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் ஏப்ரல் அல்லது செப்டம்பர் செய்தால் தான் பெரும்பாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது பீப்புளை வி கேன் பிரிங் டு தியேட்டர் தமிழ் சார்ந்து இருக்கிறது. அதை விட ஒரு ஸ்டார் வேல்யூ தேவைப்படுது. அண்ட் அதை விட பெரிய படங்கள் வரைக்கில் இந்த படம் பார்க்க நினச்சா கூட அங்கே பார்க்கிங் ஸ்பாட் கிடைக்கிது இல்லை. பெரிய படங்களுக்கு 300 இப்போ அதாலேயே அது தள்ளி போகுது. அப்போ ஒரு டிக்கெட்டை வந்து ஒரு 30 டிக்கெட்ஸ் விற்றாலே ஒரு ஸ்க்ரீனிங்குக்கான செலவை கவர் பண்ணலாமன்ற ஒரு ஸ்பேஸ் அங்கே இருந்தால் கூட அந்த 30 டிக்கெட்ஸ் வந்து ப்ரீ புக்கிங்கில் நடக்குதில்லை. அப்போ ஒரு ஸ்க்ரீனிங்கை அரேஞ்ச் பண்ணி போட்டு அது இந்த மினிமம் பே அமௌண்ட் க்ராஸ் பண்ணுமா இல்லையான்றது டவுட்டாக இருக்குது. அப்போ ஓகே, இது இந்த டிஸ்ட்ரிபியூஷன்டா இந்தியா சார்ந்து எங்களோட இளப்படைப்பை கொண்டு இந்தியன் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள ஆல்ரெடி வருஷத்துக்கு 200 to 400 படங்களுக்கு கிட்ட ஐ டோன்ட் நோ, எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. பட் மோர் தென் 200 படம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினாலும் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. கேட்கல இங்கேருந்து போய் அந்த மார்க்கெட்டை கிரேக் ஓப்பன் பண்ணுறதுலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதில் கொஞ்சம் சினிக்கலாக தான் இருக்கேன். அப்போ ஸோ எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்து பெரிய நம்பிக்கை இருக்கிற ஒரு ஃபீல்டுன்றது எங்களை மாதிரி சக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேற்றுமொழி பேசக்கூடிய சினிமா லவ்வர்ஸை நம்பி வி கேன் மேக் ஃபில்ம். அதுவும் ஒரு ஒப்பீனியன். இப்போ தமிழ்நாட்டில் ஃபிலிம்ஸ் வந்து சேச்சுரேட்டாக இருக்குது இண்டேக்குள்ளே. அங்கே அமெரிக்கன் ஃபிலிம்ஸோ இல்லாட்டி அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் ஏற்கனவே பிராண்டட் என்ன. இப்போ கந்தாரா கேஜிஎஃப் மாதிரி இது வரைக்கும் பெருசாக அறியப்படாத ஆக்டர், அறியப்படாத இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ பெரிய இதை எடுத்துகிட்டு போகுது மக்களுக்குள்ளே என்றது ஒரு கொஷன் தானே. அப்போ சேச்சுரேஷன் இல்லை. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு தேவையான கண்டென்ட் வேற இல்லை சரியான்றது ஒரு பாயிண்ட். அவளுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. அதில் இன்னும் ஒன்று பார்க்குறேன்டா. இப்போ அதே மாதிரி நான் நல்ல ஒரு படம் ஐயா, எனக்கு உடனே பேர் அவசரத்துக்கு வருதில்லை, நாகர்கோயிலை வச்சுக்கொண்டு புறா விடுறதை பற்றி வந்த படம். ரேக்லாவா மலையாளமா இல்லை தமிழ் நாகர்கோயில் பேஸ் பண்ணி புறா விடுறதை நான் மேபி நான் சொன்ன நீங்கள் நீங்கள் கேப்ஷனில் போட்டுக்கொள்ளலாம். ஒரு மிகச்சிறந்த படம். நான் பார்த்ததுக்குள்ள என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஆடுகளத்துக்கு ஈக்குவலாக அந்த ஜோனரில் அதுக்கு மேபி கொஞ்சம் ஒரு மாற்று குறைவாக எடுக்கப்பட்ட ஒரு படம். கணக்கு பேர் போய் சேரவே இல்லை. ஏன்னாண்டா இப்போ காந்தாராவோ கேஜிஎஃபோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு பார்க்கணும். ஏன்டா அவங்க வந்து ₹1 படத்துக்கு செலவழிச்சா ₹1 மார்க்கெட்டிங் செலவுன்னு இதை யாரடி. அப்போ எங்களுக்கு தேவை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதுக்கு கன்வின்ஸ் பண்ண வைக்கணும். எங்கிட்ட காசு இருக்கிறாக்கள் இருக்கணும், நாலேஜ் இருக்கிறாக்கள் இருக்கலாம், இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது ஃபிலிம்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் அவையில் கன்வின்ஸ் பண்ணோம். எஸ், அவையில் கன்வின்ஸ் பண்ணுறாங்களா நாங்கள் இருக்கணும். இப்போ இந்தியன் ஃபிலிம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஈழத்தவர்கள் இருக்கணும். எஸ், நிறைய பேர் பெரிய லெவல்லே செய்யணும். இப்போ லண்டனில் யூரோப்பில். அப்போ அவையில் எங்களோட ஃபிலிமை எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவினோம் என்ற கேள்வி இருக்குது. ஏன்னா அவைகளுக்கு எங்களோட நம்பிக்கை வரணும், எங்களோட கண்டென்ட்டில் அவைகளுக்கு நம்பிக்கை வரும். ஸோ அது எங்களோட வேலை. எஸ், அதை நான் இப்படி உண்டா பார்க்குறேன். நான் இழந்துட்டேன்டா ஒரு 2 பக்க ஒரு ஈக்குவலான ஒரு டிரான்ஸ்பரன்சி பெறணும்டா. ஆனால் இப்போ இதை நான் ஓப்பனாகவே நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்டா. இப்போ ஒன்று இஸ் பிக் மணி இன்வால்வ். ஓகேவா, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தாண்டி அந்த டைம் ஒரு பெரிய படம் பெறுதாண்டா, பெரிய படம் செய்யல தே கவர் த காஸ்ட் ஆன் த லோஸ்ட் ஃபிலிம்ஸ். அதான் உண்மை. இப்போ ஒரு பெரிய படம் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல் தான். ஒரு பெரிய ஹீரோ நடிச்சு வர்ற படம் பெருசாக ஓடாடி கூட ஒரு 4 நாள் 5 நாள் ரெவன்யூன்றது இப்போ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிடில் பட்ஜெட்டோ லோ பட்ஜெட் படம் ஒரு 3 படம் மிஸ் ஆகியிருந்தா கூட இந்த படம் அந்த கொஸ்ட்டை கவர் பண்ணும். அப்போ ஸோ அதாவே தப்பு சொல்லல. ஏன்டா இல்லாட்டியா ஒரு இண்டஸ்ட்ரியாக நடக்கலாது. இப்போ எங்கட சைடில் நாங்கள் இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கல. அவைக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ரூவை நாங்கள் எப்படி கொடுக்கலாம்டா. நாங்கள் கொஞ்சம் ஃபெஸ்டிவல்ஸோ இங்கேயோ போய் ஏன்டா ஃபெஸ்டிவல்ஸுக்கு கட்டுப்பணம் வெரி ரேர். ஸோ நன்றி. நான் முதலாவது நிறைய டைம் போயிட்டு என்ன பிளானோட வந்தீங்கன்னு தெரியாது. ஸோ 3 நாள் தொழில்நுட்ப பாசனம் முடிஞ்சு
தொடர்ச்சியாக பயணிப்போம். தொடர்ச்சியாக அந்த ஏஐ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வலிக்கிட்டு Sure, that's good, இருக்கீங்க. that's நல்ல good. இடத்துக்கு கொண்டு போய் சேரும். அடுத்த வருஷம் எங்களுக்கு நிறைய முன்னெடுப்புகள் இருக்குது திரைப்பாசிரியால். ம். அதுக்கு இந்த ஏஐயும் ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனில் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நான் சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே எங்களோட வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கும்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் கிரேட். தேங்க்யூ. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இளந்திரையன், அரங்காலயா, சட்டரர் அண்ட் 999 ஸ்டுடியோ. 999. என்னடா இப்போ இது இப்போ கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு வாலண்டியர் பேஸில் நடக்கிற ஒர்க், இன்க்ளூடிங் மீ. அடுத்து இங்கே இருக்கிற எல்லாருமே வாலண்டியர் பேஸ். ஸோ இப்போ வாலண்டியர் பேஸாக ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன சொல்கிறது, ஒரு தொடர்ச்சியாக இயங்குறது இட்ஸ் அ பிக் சவால். அது இப்போ 3வது பாசறை மட்டும் வந்திருக்குது. இது நாலாவது. ஓகே, இது 4வது. இப்போ 4வது மட்டும் இயங்குறது மிகப்பெரிய சவால். இதில் ஏதாச்சும் ஒரு இப்போ நான் ஆஸ் அ வியூஸாக இதில் எத்தனை பேர் பார்க்க போகிறோம் தெரியல, மேபி 50 people 25 people ஐ டோன்ட் நோ. ஆனால் இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இவையோட ஒரு டச்சில் இருக்கும் போது அட்லீஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இவையை ரீச் அவுட் பண்ணிக்கல அவங்களுக்கு இந்த இப்போ இது உண்மைக்குமே இந்த வேலிடேஷன் தேவைப்படுது, எனக்கு தேவைப்படுது, இவைக்கு மேபி தேவைப்படாமல் போகலாம். பட் மெயின் வேலிடேஷன்ன்றது ஓகே பிசியூ உங்களோட ப்ரோக்ரஸை நாங்கள் பார்க்குறோம். ஒரு நாள் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை தருவீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோமோ நம்பலே வர. பட் நீங்கள் ஒரு ரியலாக ஒரு விஷயம் நடக்குது. இந்த வேலிடேஷன் நடக்கல இவையும் என்ன சொல்கிறது, இப்போ நீங்களும் என்ன சொல்கிறீங்க, இன்னும் முக்கியமாக இந்த திறப்பாசிரியன்றது வந்து ஐ பிலீவ் இந்த பர்சனல் பிலீவில் இன்றைக்கு 4வது இருக்குது. 10 வரைக்குள்ள இங்கே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் பெறுமென்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சஸ்டெயின் பண்ணுறதா நீங்கள் பிரச்சனை. ஏன்டா என்ன இந்த கோர் குரூ ஆச்சு ஃபர்ஸ்ட் பாசறையில் வந்த டீம் இன்னும் தொடர்ச்சியாக தொடர்கிறார்கள். அவர்களெலாம் இந்த அப்டேட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து இப்போ கேட்குற கல்வியுமே ஷலோ கல்விகள் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு முதல் 3 years பிகினிங் ஆஃப் த சினிமாவில் நான் கேட்ட கல்விகளை இப்போ அவங்க கேட்குறாங்க இல்லை. தட் மீன் அதுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்க கேட்கக்கூடியெல்லாம் இந்த ஃபீல்ட் ஸ்பெசிஃபிக்கானது தான் கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபீல்ட் ஸ்பெசிஃபிக்கான ஆக்கள் வரைக்கில் ஆப்டின் என்னது 4 or 5 தே வில் ஹேவ் அடுத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட் சார்ந்து இன்வால்வ்டாக இருக்காங்க, எடிட்டிங் சார்ந்து எக்ஸ்பர்ட்டாக வரைக்கில் மேபி பை த எண்ட் ஆஃப் திரைப்பாசறை 10 we can expect a real good product from them. Wish you the very best. Thank you. Yeah.